பெரிய கூட்டங்களை நம்ம வாழ்க்கையில் நம்ம பார்த்துருக்கோம். பட் இந்த கூட்டங்களை விட அதை நடத்தணுங்கிற ஒரு உத்வேகம் இருக்குது பாருங்கள், அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த ஏரியாவில் இப்படி ஒரு விஷயத்தை ஐயா நடத்திட்டு வராங்க, 20 மாதமாக அவர் நடத்துகிறாரு அப்படின்னா அதுக்கே முதல்ல ஒரு தனி பாராட்டு கொடுக்கணும். ஏன்னா இதனால் அவங்க பயனடைகிறாங்க பயனடையலை அப்படிங்கிறதெல்லாம் முக்கியம் இல்லை. ஒரு முயற்சியை தொடர்ந்து செஞ்சால், எந்த ஒரு முயற்சியுமே தொடர்ந்து செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி கிடைச்சிக்கிட்டே இருக்குங்கிறதுக்கு 63 நாயன்மார்களுடைய வாழ்க்கை தான் சாட்சி. ஒரு முயற்சியை தொடர்ந்தால் அதை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். நீங்கள் எல்லாம் ஜோதிடத்தில் என்ன கேட்பீங்க, சார் எங்களுக்கு கஷ்டமாக இருக்குன்னு நீங்கள் சொல்லிட்டீங்க, மன வாழ்க்கை பிரச்சனைங்கிறீங்க, நீங்கள் குழந்தை இல்லைங்கிறீங்க, அல்லது ஏதோ ஒன்று அடைய முடியல, பெரிய புகழ் அடைய முடியல, என்ன சார் பண்ணுறது, இதுக்கு என்ன சார் பரிகாரம், இதெல்லாம் கேட்க போகிறீங்க, வேறு என்னது கேட்க போகிறீங்க? ஜோதிடர்கிட்ட வந்து சார் உங்கள் பொண்ணு நல்லா கொடுக்கணும் கேட்க போகிறீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஒன்றே ஒன்று தான் கேட்க போகிறீங்க, சார் இதுக்கு என்ன தீர்வு, இவ்வளோ தானே. தீர்வு ரொம்ப எளிமைங்க. நமக்கு தான் முன்னோர்கள் இருக்காங்க. 63 நாயன்மார்கள் என்ன பண்ணியிருக்காங்க? ஒன்றும் பண்ணலைங்க, ஏதோ ஒரு பணி. ஒருத்தர் பாருங்கள், மதுரையில் சந்தனத்தை அரைச்சி கொடுக்கறது வேலையை வச்சுருக்காரு. அந்த சொக்கநாதருக்கு சந்தனத்தை அரைச்சி கொடுத்துக்கிறது ரெகுலர் பணியாக வச்சுருக்காரு. இப்போ சந்தனம் வாங்கினா காசு நிறைய வேணும் இல்லைங்க, இருக்கிற சொத்தெல்லாம் விற்று விற்று பண்ணுறாரு. ஒரு காலத்தில் கிடைக்கல, இவர் என்ன பண்ணியிருக்கார், சந்தன கல்லில் தன்னோட இந்த கையை வச்சு இப்படி தேய்ச்சி அந்த எலும்பையே சந்தனமாக நினச்சிக்கிட்டு அரைச்சி கொண்டு போய் பூசினாராம், சாமி காட்சி கொடுத்தாராம். அதுக்கப்புறம் அவருக்கு செல்வ மாளிகையும் சேர்ந்துச்சு. அதோட குங்குளிக்கலை நாயனார்னு ஒரு பக்தர் இருக்கார். அவர் தான் நீங்கள் திருக்கடையூரில், நான் ஏன் இந்த ஆன்மீகத்தை சொல்கிறேன்னா, ஆன்மீகமின்றி ஜோதிடம் இல்லை, ஜோதிடமின்றி ஆன்மீகம் இல்லை, ரெண்டுமே ஒன்று தான். ஜோதிடமாக ஆன்மீகமா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, அப்படின்னா நம்ம வந்து சிவன் கோயிலில் நவகிரகத்தை வச்சுருக்கக்கூடாது, உண்டா இல்லைங்களா? எல்லாத்துக்கும் சித்தர் சிவன், அந்த கோயிலில் நம்ம என்ன வச்சுருக்குறோம், நவகிரகம் வச்சுருக்கிறோம். அப்போ ஆன்மீகம் ஜோதிடம் ஒன்று தான். அப்போது ஒரு பணி நமக்கு வந்து ஏதோ ஒரு பணி. இப்போ பாருங்கள், எனக்கு இதையை நான் எப்படி எடுத்துக்கிட்டேன்னா, ஒரு விருச்சிக லக்னக்காரருக்கு குரு போய் 3ல் இருக்கிறார். அப்போ என்னவா இருக்கார், நீசமாக இருக்கார். குரு நீசத்தன்மையில் இருக்கார். சந்திரனும் கூட அங்கேயே இருக்கார். குரு சந்திர யோகம் அப்படின்னு நீங்களாம் நினைப்பீங்க. ஆனால் குரு சந்திரன் எங்கே சேர்றாரோ அந்த இடம் பூரா கெட்டு போயிடும். குரு சந்திரன் சேர்ந்தா அந்த இடம் வேஸ்ட். அதுக்கு உதாரணம் வேறு யாரும் இல்லை, நம்ம ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியே எடுத்துக்கலாம். கடக லக்கணத்திலேயே குரு, லக்கணத்திலேயே சந்திரன், வாழ்க்கை எப்படி இருந்தது? இதை விளங்குச்சா? சும்மா அரசராக இருந்து என்ன பண்ணுறது, பொண்டாட்டி போயிடுச்சு, பிள்ளையும் போயிடுச்சு, சும்மா நான் அரசர்னு ஓட்டிகிட்டு இருக்கிறதா? என்ன பேர் பெற்று என்ன பண்ணுறது? ஸோ குரு சந்திரன் எங்கே சேர்றாரோ அது வேஸ்ட். அப்போ 3ஆம் இடத்துல போய் அது இருக்குது, 3ஆம் இடத்துல அது போய் இருக்குது. அது சந்திரன் வந்து அவருக்கு அவிட்டத்துலேயும், குரு வந்து திருவோணத்துலேயும் இருக்குது. சரி, நான் என்ன சொல்கிறேன்னா, இதை பின்பற்றுறேன் சார். உங்கள் ஊரில் பக்கத்தில் ஏதோ ஒரு சிவாலயத்துக்கு உங்களால் முடிஞ்சால் கொஞ்சம் சந்தனம் அரைச்சி அதை கொடுங்க சார் அப்படின்னு. சார் இதை கொடுத்தா எனக்கு குழந்தையாயிருமா அப்படின்னாரு. 12 வருஷமாக குழந்தையாகல, இதை கொடுத்தா ஆகுமா அப்படின்னாரு. நீங்கள் விடாமல் கொடுங்க, உங்களுக்கு ஆயிரும் அப்படின்னு. உடனே அவர் எத்தனை நாள் சாமி, பொதுவாக நம்ம ஆளுங்க உடனே எத்தனை நாள் சாமி, எத்தனை நாள், நான் தான் விடாமல் கொடுங்கன்னு சொல்கிறேனே அப்படின்னு. இல்லை எத்தனை நாள்னு சொல்லுங்கள் அப்படின்னா. சரி 1 வருஷம் கொடுங்க சாமி அப்படின்ட்டு. 1 வருஷம்னா 12 மாதம் 12 கிட்ட தாண்டி வந்துடுறாரு. 1 வருஷம் கொடுங்க சாமி. சரின்ட்டு அவர் 1 வருஷம் தொடர்ந்து, நான் சொல்லிட்டேன் இடையில ஒரு நாள் நின்று போனாலும் பலன் இல்லை, திரும்பி 1 வருஷம் தான் அப்படின்ட்டு.
நான் ஏதோ லொல்லுக்கே சொல்கிறேன்னு அவர் நினச்சி அவரும் லொல்லு பிடிச்சவர், நம்மளும் அதுக்கு மேலே லொல்லுக்கு உண்டானார். எனக்கு கேள்வி அந்த மாதிரி கேள்வி கேட்குறாரு. சரி, அதுக்கு மேலே சில விஷயங்கள் பூர்வ வளர்பிறையில் கூடுங்க அப்படிங்கலாம் சிலதெல்லாம் ஹிண்ட்டு கொடுத்துட்டு, சாமி நான் ட்ரீட்மெண்ட்டு நிறுத்திடுங்க, ட்ரீட்மெண்ட் வேணாம் நிறுத்திடுங்க. ஒன்று இறைவன் நம்பணும், நம்ம மாத்திரையும் சாப்பிட்லாம், பட் இறைவனை இப்போ நம்பி பார்ப்போம். 1 இயருக்கு தான் நம்ம சொல்கிறோம், சும்மா நிறைய நாள் இல்லை, அதனால் இதை செய்யுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு, இந்த அவிட்டத்தில் அதனுடைய சந்திரன் இருந்ததுனால, அவிட்டம்னாவே பாட்டு, இந்த இது படிக்கும்போது, இந்த இதை தேய்க்கும்போது சிவபுராணம் படிக்கணும். சிவபுராணம் அவிட்டத்துக்கு உண்டானது. அப்போ சிவபுராணம் படிக்கணும் நீங்கள் அப்படின்னு சொல்லி இப்படி அரைச்சிக்கிட்டே இருக்கணும், சிவபுராணம் படிக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். இது ஏன் தீர்வு இருக்குது அப்படின்னா, பொதுவாக எந்த அதிபதிக்கு நீங்கள் பலன் எடுக்கிறீங்களோ அந்த அதிபதி நின்ற இடத்திற்கு, அதாவது குருவுக்கு எடுத்தால் குரு நின்ற இடத்திற்கு நேர் 7ஆம் இடம் நிவர்த்தி ஸ்தானம். அந்த சந்திரன் அங்கே வந்து உட்கார்ந்துருக்கிறார். பொதுவாகவே நிவர்த்தி ஸ்தானம் அப்படின்னா பாக்கியாதிபதி. ஒரு ஜாதகத்துக்கு பாக்கியாதிபதி அவர் பாதகாதிபதியாக இருந்தாலும் அவரே பாக்கியாதிபதி. எனவே அவர் அந்த பலனை கொடுத்து ஆகணும்னு ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னா, தந்தை மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், எந்த மகனுக்கும் இப்போ தந்தை ஆகிறதில்லை. நீங்கள் சூரியன் சனி சேர்ன்னு அவசியம் இல்லை. இன்றைக்கி எந்த மகனுக்குமே தந்தையை பார்த்தாவே வில்லனான்றது தெரியுது. எந்நேரம் ஃபோனை வச்சுக்கிட்டே நோண்டிகிட்டு இருந்தால் நம்ம காலத்தில் ஃபோனே இல்லை. அப்பாவை பார்த்தா நம்ம நிற்போம், இங்கே அப்பாவை பார்த்தா ஆமாம் அப்படி கால் மேலே கால் போட்டுக்கிட்டு இப்படியே ஃபோனை இப்படி வச்சுக்கிட்டு இப்படி பார்த்துட்டு இருந்தால் எந்த மகனும் பிடிக்கும். அப்போ இந்த கருத்து வேறுபாடு, கால சூழ்நிலை கருத்து வேறுபாடு. அப்போ இந்த மாதிரி இருக்கிறதுனால, ஆனாலும் தந்தை என்ன பண்ணுறாரு, சாரி எனக்கு பிடிக்கல தான், பட் இருந்தாலும் அவனுக்கு +2 கொண்டு போய் ஒரு பெரிய ஸ்கூலில் சேர்த்துறாரு. அப்புறம் காலேஜுக்கு பிஹெச்டியில் போய் ஒரு பெரிய அமௌண்ட்டை கட்டி சேர்த்து அவருடைய கடமையை முடிக்கிறாரு. இவரும் காலேஜுக்கு போகிறான், படிக்கிறான், ஏதோ ஒன்று பண்ணுறான், வேலைக்கு போகிறான். திடீர்னு ஒரு கார் வாங்கணுங்கிறான். எங்கே வரான், திரும்ப தந்தைகிட்ட வந்து ஒரு 5 லட்சம் கொடுங்கப்பா அப்படிங்கிறான். ஏண்டா இப்படிலாம் இருந்தியே, இப்போ இது வேறையா, சரி இந்தா. அது மாதிரி பாதகாதிபதியாகவே 9ஆம் இடம் வந்தாலும் அந்த பாக்கியத்தை ஒரு வெறுப்போடு கொடுக்கறது. கொடுக்கலின்னு சொல்கிறது இல்லை, எதோ 2 திட்டிவிட்டு போய் தொல்நாயே அப்படின்னு சொல்லி கொடுத்துருவார். அதுதான் பாக்கியாதிபதி ப்ளஸ் பாதகாதிபதி. பேசாமல் கொடுக்க மாட்டார், நல்லா புரிஞ்சுக்கணும். பேசுவார், நீ 2 கேட்டுக்கணும், உங்கள் காரியாகன்னா நீ கேட்டாகணும், கேட்டுக்கிட்டு அந்த பணத்தையும் வாங்கின்னு போயிடலாம். அது மாதிரி தான் இது. ஸோ லக்னத்திற்கு 9ஆம் இடம், விருச்சிகத்துக்கு 9ஆம் இடமே சந்திரன் தான். அவர் அங்கே வந்து உட்கார்ந்துருக்கார். அப்போ நிவர்த்தி இருக்குதுன்னு என்னுடைய கணிப்பு. சரி, ஒரு வருஷம் பண்ணுங்கன்ட்டு அவர் சரிங்க அப்படின்ட்டார், பண்ணுறார். நண்பர்களே நல்லா பார்த்துக்குங்க, இது அப்படியே அவர் பண்ணிக்கிட்டே வர்றாரு. திடீர்னு ஒரு 6 மாதம் இருக்கும், ஃபோனை பண்ணுறாரு. ஃபோனை பண்ணோன்னே, சாமி இது வரைக்கும் ஒன்றும் ஆகலை அப்படிங்கிறார். சந்தனம் தான் தீர்ந்துட்டு இருக்குது, கட்டை தான் தீருது, ஒன்றும் ஆகலை சாமிங்கிறார். சாமி நம்பிக்கை இல்லாமல் எதையும் பண்ணக்கூடாது, நீங்கள் நம்பி செய்யுங்க கிடைக்கும். சாமி ஆவலியே அப்படின்னாரு. இல்லை நீங்கள் செய்யுங்க கிடைக்கும்னு. திரும்பி ஒரு 3 மாதம் ஆச்சு, மறுபடியும் ஃபோன் பண்ணார். இப்போ நான் என்ன சொன்னேன்னா, இப்போ 9 மாதம் ஆயிடுச்சு, பொதுவாக கர்ப்பங்கிறது 10 மாதம் தானே, இன்னும் 1 மாதம் உனக்கு ஆயிரும். ஆனால் இப்போ 2 டைம் என்னை வெறுப்பேற்றிட்டார்ல, ஆகலைன்னு. உடனே நான் சொன்னேன், ஆனால் 1 பவுன் தரோன்னு. எவ்வளோ தரோன்னு? 1 பவுன் தரணும்னு. பார்க்கலாம், சரிங்க சாமின்ட்டு. அவருக்கு ஆக போகிறது இல்லைங்க, ஒரு நம்பிக்கை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஆகுங்கிற நம்பிக்கை யாருக்கு இருக்குது? நமக்கு இருக்குது. சரின்னாச்சு. கரெக்டாக 10ஆவது மாதம் கரு உண்டாயிடுச்சு. 12 வருஷமாக ஐவிஎஃப் பண்ணி கிடைக்கல, 2 டைம் 20 லட்சம் செலவு பண்ணியிருக்கிறாங்க, கிடைக்கல, எதுவும் ஆகலை, கரு உண்டாயிடுச்சு. இப்போ இவருக்கு ஒரே படபடப்பு, என்னடா இது வரைக்கும் ஒரு முறை கூட அதாவது கரு வளருது வரலைங்கிறது முக்கியம் இல்லை, கரு தரிக்கவே இல்லை.
இப்போ கருத்தரிச்சிருச்சு. உடனே ஃபோன் பண்ணுறாரு. நமக்கு வழக்கம் போல் இவர் சொல்ல போகிறாரு, எனக்கு எதுதான் சொல்ல போகிறாரு, நமக்கு அந்த வாய்ப்பு இல்லாமல் இருக்குமோ அப்படின்னு நாம் நினச்சிக்கிட்டு சொல்லுங்கள் அப்படின்னு. சாமி நீ சொன்ன மாதிரியே ஆயிடுச்சுன்னாரு. என்ன என்ன ஆயிடுச்சு அப்படின்னு. இல்லை கரு உண்டாயிருச்சு. உடனே நாங்கள் உங்களை நாளைக்கு பார்க்கணும். என்ன ஏங்க பார்க்கணும்? அப்போ பொண்ணு வீட்டுக்காரமாக அங்கேயே உட்கார வை, எதுக்கு பார்க்கணும் அப்படின்னு. இல்லை சாமி இது வளரணும், இது வளரணும், எப்படியோ உருவாயிருச்சு, நீங்கள் சொன்ன மாதிரி உருவாயிருச்சு, இது வளரணும் அப்படின்னு. அதெல்லாம் வளரணும், ஒரு பவுனோட வா அப்படின்ட்டு சொன்னதில் வந்துருச்சுல. கொண்டு வந்து கொடுத்தாரு. அதே மாதிரி ஒரு குழந்தை, அது எப்படிப்பட்ட குழந்தை பாருங்கள், ஆண் குழந்தையாக பிறக்கும். ஆச்சரியம். அவர் வேலை, அவர் வந்து மிலிட்ரி மேனு. ஒரு ஒரு இதில் ஒரு பேங்க்கில் ஒரு இந்த போஸ்ட் இருக்கார், இந்த வாட்ச்மேன் இந்த போஸ்ட் இருக்கு இல்லைங்களா, அது 2வது இதாக பண்ணுறாரு. அந்த வேலையவே விட்டுட்டு கம்ப்ளீட்டாக அந்த குழந்தை பின்னாடியே இருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த குழந்தைய வளர்த்து அதை பண்ணி இதை பண்ணி அப்படியே பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. அந்த அம்மாவும் ஒர்க் பண்ணுறாங்க. அந்த அம்மாவும் பெரிய ஒரு அதிகாரி, ஒரு டிஎன்இபியில் மிகப்பெரிய அதிகாரியாக இருக்கிறாங்க. இவர் வேலையவே விட்டுட்டு 24 மணி நேரம் இந்த குழந்தையே கதின்னு இருக்கிறார் இன்னைக்கு வரைக்கும். இது யாருனால முடிஞ்சது? ஜோதிடத்தினால முடியுது, இறைவனுடைய கருணையினால் முடியுது. இதை தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். குருனா சந்தனம், திருவோணம்னா கல், சந்தன கல் அரைக்கிறது. இப்படி அவிட்டம்னா பாட்டு, அவிட்டம்னா மிருதங்கம் ப்ளஸ் பாட்டு, பாராயணம். அவிட்ட நட்சத்திரக்காரங்க நல்லா பாடுவாங்க, ஏதோ சாமி இதை கொடுத்தீங்கன்னா நல்லா சொல்லுவாங்க. அந்த இது அவிட்டம். அப்போ 2ஐயும் கனெக்ட் பண்ணி நம்ம கொடுத்தது ஒரு மிகப்பெரிய அற்புதமாக அந்த குழந்தை உருவாயிருக்கு. அப்போது பரிகாரம் பழிக்கணும்னா நிவர்த்தி ஸ்தானம் நல்லா இருக்கணும். ஜோதிடத்தில் மிக மிக முக்கியம் பரிகாரம். நீங்கள் என்ன தான் வந்து ஒரு விஷயத்தை சொன்னாலும் கூட அது ஜெயிக்கணும். நீங்கள் வந்து சொல்கிற விஷயம் இத்தனை நாளுக்குள்ளே நடக்குங்க, இத்தனை மணி நேரத்தில் நடக்குங்க அப்படின்னு சொன்னால் அது பழிக்கிறதுக்கு ஒரு சில வழிபாடுகள் நம்ம கொடுக்கணும். வழிபாடுகள் அப்படிங்கிறது அவங்களுடைய நம்பிக்கையை கூட்டுவதற்காக தான். ஏன்னா எந்த ஒரு மனிதனுக்குமே சைடில் ஒரு நம்பிக்கை வேணும், பிடிச்சிக்கிறதுக்கு ஒரு பிடி வேணும். இப்போ இதை ஒன்றும் பண்ணாது, பட் வந்து நான் இதை ஊனி இப்படி எந்திரிச்சிடும் டக்குன்னு. இந்த பாட்டை வெயிட்டு தாங்குமா? தாங்காது. ஆனாலும் எனக்கு இந்த மாதிரி ஒரு குச்சி இருந்தால் டக்குன்னு எந்திரிச்சிடுவேன், எந்திரிக்க முடியாத கூட எந்திரிச்சிடும். ஸோ இது மாதிரி ஒரு வழி துணையாக நம்ம பரிகாரங்களை கொண்டு போகும்போது, அதுவும் தெரிஞ்சுக்கிட்டு கொண்டு போகணும். தெரியாமல் கொண்டு போனீங்கன்னா ஜெயிக்கவே முடியாது. பொதுவாகவே இன்னைக்கு காலங்களில் பலன் சொன்னால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும்னு இருக்குது. இப்போ நீங்கள் வந்து கூட்டம் வரணும், உங்களுக்கு கூட்டம் வரணும் அப்படின்னா நீங்கள் பலன் சொல்ல ஜோதிடராக இருக்கணும். ஒரு ஜோதிடத்துக்கு பலன் சொல்லுவது தான் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அப்போது ஒருத்தர் வராரு அப்படின்னா ஏன் வராருன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு வயதோட்டம்னு ஒரு வகுப்பு இருக்குங்க. வயதோட்டம்னு நான் ஒரு கிளாஸ் எடுத்திருக்கேன். அந்த வயதோட்ட வகுப்பு பிரகாரம் நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா 100% வந்தவர் இதுக்காக தான் வந்திருக்கிறாரு அப்படிங்கிறத ஆணித்தரமாக சொல்ல முடியும். இதுக்கு தான் இவர் வந்திருக்கிறார். இப்போ வயதோட்டம் 40வது வயசுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 40வது வயசில் ஒருத்தர் உங்களை வரார் அப்படின்னா 4ஆம் இடம் வேலை செய்யும். உடனே அந்த 4ஆம் அதிபதி அவருடைய சொந்த ஜாதகத்தில் எங்கே இருக்கிறாருன்னு பார்க்க. அந்த 4ஆம் அதிபதி போய் நல்லா ஒரு செவ்வாயோடு சேர்ந்துருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அப்போ இவர் எதை நோக்கி வந்திருப்பார்? இடம் சம்பந்தமாக, ஒரு வீடு சம்பந்தமாக கட்டுறது சார்ந்து வந்திருக்கிறாரு அப்படின்னு அர்த்தம். நீங்கள் வேறு எதை சொல்லியுமே பலன் அடைய முடியாது. 4ஆம் இடம் ஒரு வீட்டை சம்பந்தமாக இதுதான் வந்திருக்கிறாரு, இதுக்காகத்தான் இவர் இருக்கிறாரு அப்படிங்கிறது அது சொல்லும். இப்போ ஒவ்வொரு வயசுமே ஒவ்வொரு வயதோட்டத்தில் அந்த இடம் வரும். அந்த டைமிங்கில் கோச்சாரத்தில்
அவர் கேட்ட அந்த 4ஆம் அதிபதி எங்கே இருக்கிறாரோ அது பிரகாரம் பலன் அமையும். அது பிரகாரம் பலன் அமையும். அப்போ ஜோதிடத்தில் வந்தவங்களை நீங்கள் 12 பாவங்களுக்கும் தெளிவான பலனை சொல்லி அவங்க வந்த விஷயத்தை என்னங்கிறதையும் இந்த வயதோட்டம் போட்டு சொல்லிட்டு இதுக்கு இது பரிகாரங்கிறதையும் சொல்லிட்டு அப்படி வச்சுட்டு என்ன சார் வேணும்னு கேட்டால் எவ்வளோ சார் ஃபீஸுன்னு கேட்பாங்க. என்ன கேட்குறதுக்கு என்ன இல்லை, கேள்வியே கிடையாது. ஆனால் நம்ம வந்தோன்னே எதை என்னடா இது 12 கட்டம் இருக்குது, என்னமோ சனின்னு போட்டிருக்குது, சூரியன் போட்டிருக்குது, என்ன பண்ணுறது, இது எப்படி சொல்கிறது? வாங்க நீங்கள் நல்லா இருப்பீங்க, நீங்கள் மிதுன ராசி சூப்பராக, நீங்கள சொல்ல முடியாது. மிதுன ராசி அற்புதமானவருங்க, செம்ம மைண்ட் இருக்கா, அறிவாளிங்க, ஆமாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா ஏன்னா நான் அறிவாளின்னு உங்கள்கிட்ட வந்தால் தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னு கேட்பான். அதெல்லாம் சொல்லவே கூடாது. ஜென்ரல் கருத்து எதையுமே சொல்லக்கூடாது. நீங்கள் அப்படி இருப்பீங்க இப்படி இருப்பீங்க, நீங்கள் பெரிய அறிவாளிங்க, நீங்கள் பெரிய ஒரு மன்னருக்குன்னு அதெல்லாம் சும்மா எக்ஸ்ட்ரா வேர்ட்ஸ். ஒன்று சொல்லலாம், நீங்கள் பெரிய கோடீஸ்வரன். வந்தவர் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லாதவராக ஒரு ஒன்றுமே பார்க்குறதுக்கு ஒரு அன்ஃபிட்டாக உட்காந்துருப்பார். பார்த்தா ஒரு லுக் இருக்காது, ஆனால் அவர் கோடீஸ்வரர் இருப்பார். பார்த்தோன்னே ஜாதகத்தை பார்த்தோன்னே நீங்கள் கோடீஸ்வரன் அப்படின்னு சொல்லணும். வந்த ஒரு பெரிய இப்போ என்ன மாதிரி இப்படி இருப்பார், ஒரு இது போட்டுக்கிட்டு, சார் நீங்கள் எவ்வளோ கடன் வாங்கியிருக்கிறீங்க, இவ்வளோ கடன் வச்சுருக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லணும். இதுக்கெல்லாம் ஜோதிடத்தில் எல்லா விதமான வழிகளும் இருக்குது. ஜோதிடம்ங்கிறது பொது கருத்துக்களை பேசுவது ஜோதிடமே அல்ல. இந்த பொது கருத்துக்களை பேசக்கூடிய எந்த நபரையுமே நீங்கள் ஜோதிடரை மதிக்காதீங்க. பொதுவாக இந்த ஜோதிடத்தை பேசாமல் ஒரு மேடையில் வந்தோடனே பொதுவாக நீ இப்படி இரு, நீ அப்படி இரு, இது என்ன பொழப்பு? இது தேவையே கிடையாது. அப்போது முழுக்க முழுக்க ஜோதிடத்தை பற்றி மட்டுமே நீங்கள் பேசுனீங்கன்னா அதனால் ஏதேனும் இப்போ இங்கே வந்திருக்கிறவங்களுக்கு ஒரு கருத்து, நண்பர்களே, 12 லக்கணங்கள் இருக்குது. இந்த 12 லக்கணங்களும் உங்களை என்ன சொல்லுதுன்னா, லக்கணங்கிறது ஆன்மா அப்படின்னு சொல்லுதான், சந்திரன்கிறது உங்களுடைய உடம்பு உயிர் அப்படின்னு சொல்லுதுங்களா? என்ன டிஃப்ரென்சியேஷன் கண்டுபிடிக்கிறீங்க இதில்? உண்மையிலே என்ன தெரியுங்களா, இந்த 12க்கும் 12 லட்சணை கொடுத்துருக்கான் பார்த்தீங்களா? நீங்கள் இந்த ஆன்மா போன ஜென்மத்தில் இதுவாக தான் இருந்தது. இப்போ மேசம்னா இந்த ஆன்மா ஆடு சம்பந்தப்பட்ட குறை உடைய ஆன்மா. ரிஷபம்னா மாடாக இருந்திருக்குது. மிதுனம்னா காதலிச்சவனாக இருந்திருக்குது. ஏற்கனவே 2 பேரும் காதல் பண்ணியிருப்பாங்க. எல்லா மிதுன லக்கணமுமே லக்கண பிரகாரம் உங்களுக்கு காதலிச்சவங்க, அறிவுடையவங்க, ஜோதிடத்தை பற்றி தெரிஞ்சவங்களாக இருக்கிறது. கடகம் அப்படின்னா அந்த நண்டு சார்ந்த ஆன்மா, நண்டாய் பிறந்திருப்பாங்க. அவங்க என்னவா பிறந்திருப்பாங்க? நண்டாய் பிறந்திருப்பாங்க. சிம்மம்னா சிங்கமாக இருந்திருப்பாங்க. கன்னினா கன்னியாவே வாழ்க்கையை தொலைச்சிடுறது. கன்னி கல்யாணமே என்ன வருது? கன்னி. அதனால தான் கன்னியா லக்னம்லாம் பாருங்கள், சீக்கிரமாக அதிகமாக அடுத்தவங்க மேலே ஈர்ப்பாகிறது, காதல் வயப்படுறது, 2 பொண்டாட்டிக்கு போகிறது, செட்டப் இருக்கிறது, இதெல்லாம் கொஞ்சம் ஒழுக்கம் கெட்டுருச்சுன்னா, 4ஆம் இடம் கெட்டு போச்சுன்னா கன்னியா லக்னத்துக்கு இதெல்லாம் வந்துடும். ஏன்னா ஏற்கனவே கன்னியாக இருந்து நான் கன்னி கல்யாமையே, ஆணாக இருந்தாலும் கன்னி கல்யாணம் போகிறது, பெண்ணாக இருந்தாலும் கன்னியாகவே நான் போயிட்டேன். இந்த ஜென்மத்தில் நான் என்ன ஆகணும், நான் என்ன ஆகணும் அப்படின்னா, இப்போ நான் கன்னியா லக்னத்தில் வர்றேன்னா இந்த ஜென்மத்தில் நான் போன ஜென்மத்தில் கன்னியாக பிறந்திருக்கிறேன், கன்னியாகவே போயிட்டேன். இந்த ஜென்மத்தில் எனக்கு என்ன இருக்குது, அந்த ஆசை அதிகமாக இருக்குது, அதை நான் அனுபவிக்கிறதுக்கு வந்திருக்கிறேன்னு அர்த்தம். நீங்கள் கன்னியில் பாருங்கள், பெரிய மகான்கள்லாம் இருக்க மாட்டாங்க. கன்னி லக்கணத்தில் ராசியை சொல்ல. இப்போது லக்கணத்தை நான் சொல்லிகிட்டு இருக்கேன். ராசி என்ன அப்படின்னா,
நான் போன ஜென்மத்தில் இப்படி வந்தேன், அடுத்த ஜென்மத்தில் இப்படி ஆகணும். புரிஞ்சுதுங்களா? அடுத்த ஜென்மத்தில் நான் இப்படி ஆகணும். துலாம்னா வியாபாரியாக பிறந்தேன், வியாபாரத்தில் பல தவறு பண்ணேன், பல பேர்த்துக்கு நீதிபதியாக கூட இருந்திருப்பேன், தவறான ஒரு சொல்யூஷனை கொடுத்துருப்பேன். இப்போ வந்து அதுக்கு நான் கர்மாவை தீக்க வந்திருக்கிறேன். துலாம் அப்படின்னு அர்த்தம். துலாம் பூரா எடை போட்டுக்கிட்டே. துலாம்னா என்னென்னா, நீங்கள் எடை தராசுன்னு நினச்சிக்கிறீங்க. அது ஒவ்வொருத்தரும் எடை போட்டுக்கிட்டே இருக்குமில்ல, அது எப்பவுமே ஒரு நிலையில் இருக்காது, தராசு நிலையிலேயே நிற்கிது, ஆடிக்கிட்டே இருக்கு. விருச்சிகம், தேலாய் பிறந்திருக்கிறேன். தேலின் குணம் நான். தேலோட கர்மா, என்னோட கர்மா என்ன கர்மா? தேலோட கர்மா. போன ஜென்மத்தில் நிறைய பேரை கடிச்சு விட்டேன், இந்த ஜென்மத்திலேயாவது கடிக்காமல் இருக்குன்னு நினைக்கிறேன், ஆனாலும் முடிய மாட்டேங்குது. ஆனாலும் முடிய மாட்டேங்குது. அதுக்கடுத்து தனுசு. தனுசு வந்து வில்லாளி, குதிரை. அப்போ போன ஜென்மத்தில் நான் ஒரு படை வீரனா, படை தலைவனா, படை வீரனா இருந்திருக்கிறேன். இந்த ஜென்மத்தில் நான் வந்து எப்படி இருக்கணும்? நான் ஒரு இராணுவத்தில் சேர்றதா? பாருங்கள், தனுசு மேக்சிமம் பாருங்கள் அரசு வேலைகளில் அவங்க முன்னிலையாக இருப்பாங்க. தனுசுக்காரங்க அரசு வேலை, அரசு சார்ந்த வேலை, இதில் எல்லாம் தனுசு ஒரு முன்னிலையாக இருப்பாங்க. இல்லை தனுசு ராசியோ தனுசு லக்னமோ ஒரு வீட்டில் பிறந்தாவே அந்த வீட்டில் அரசு சார்ந்தவங்க யாரோ ஒருத்தர் இருப்பாங்க. அது இயற்கையாகவே இருக்கும். இந்த கூட்டத்திலே நீங்கள் பாருங்கள், தனுசு ராசி தனுசு லக்னம் இருந்தீங்கன்னா அவங்க வீட்டில் அரசு சார்ந்தவங்க யாரோ ஒருத்தர் இருப்பாங்க. இல்லை ஜாதகரே அந்த அரசு சார்ந்த விஷயத்துக்கு போவாங்க. எத்தனை பேர் இருக்கீங்க தனுசு? 2 பேர். இந்த இதுக்கு இவ்வளோ இருக்கும். அந்த மாதிரி அமைப்பு இருக்கும். அரசு வேலையில் இருக்கீங்க பாருங்கள், ரிட்டையர்ட் ஆகிட்டீங்க. இந்த தனுசுக்கே இப்படி ஒரு அமைப்பு. ஏன்னா அவர் போன ஜென்மத்தில் என்னவா இருந்திருக்கிறாரு? என்னவா இருந்திருக்காரு? அவர் போர் வீரனா, குதிரைப்படை வீரனா, வில்லாளியா இருந்திருப்பார். அப்போ அது எதுக்கு? அரசுக்காக. அப்போ அது சார்ந்து இந்த ஜென்மத்துடைய ஊழ் வினை இருக்கும். நான் அப்படி இருந்தேன், ஆனால் நான் ஹையஸ்ட் போஸ்ட் அடைய முடியல, அதை அடையணும், அதுக்காக நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு தனுஷை பற்றி சொல்லணும். அதுக்கடுத்து மகரம். இப்போ மகரம்னா மகர யாழ் அப்படிங்கிறாங்க. அதுவும் கடல் நீர் சார்ந்த இடம் தான், நீரும் நிலமும் சார்ந்த இடம். ஒரு விவசாயியாக பிறந்திருக்கிறேன், ஒரு விவசாயியாக பிறந்திருக்கிறேன், ஆனால் வாழ்க்கையில் எனக்கு முன்னேற்றமே இல்லை. பன்றி சார்ந்த கர்மாக்கள், நிறைய குழந்தைங்க பிறந்திருக்கும். மகர லக்னத்தினுடைய ஏக்கம் பூரா பாருங்கள் குழந்தையை பற்றியே இருக்கு. ஒன்று குழந்தை பிறக்கிறத பற்றி இருக்கு, இல்லைன்னா என் குழந்தை எப்படி இருக்குமோ அப்படிங்கிறதா இருக்கு, இல்லைன்னா ஆண்வாரி சம்மந்தப்பட்டதாகவே இருக்குது, ஆண்வாரி சம்மந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்குது. இப்படி மகரத்தினுடைய ஏக்கம் பூரா போன ஜென்மத்தில் பன்றி எப்படி இருக்கும், பல குட்டிகள் போடும். ஸோ அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை மகரம் வந்து என்ன பண்ணும், தன்னுடைய குழந்தை சார்ந்தே அது கர்மாவை, குழந்தைன்னு இருக்கும், ஒரு திரைத்துறையில் இருக்கும். ஜோதிடத்தில் மகரம் மாதிரி, நீங்கள் மகரத்துக்கு வந்து ஜோதிடம் சொல்லிட்டீங்கன்னா நிறைய பேர் உங்களுக்கு வந்துடுவாங்க. மகரம் வந்து ஜோதிடத்தை ஈர்க்கும். அதே மாதிரி கும்பம் போன ஜென்மத்தில் இந்த கும்பாபிஷேகம் பண்ணுவாங்க, பூரா கும்பாபிஷேகம் பண்ணுவாங்க. கும்பம் கட்டினவங்க, கும்பாபிஷேகம் பண்ணவங்க, அது கும்பம். அப்போ இயற்கையாகவே இந்த கும்பலக்கணத்துக்கு பாருங்கள் அதிகமாக வந்து ஜோதிடர்கள் இருக்கிறது, அதிகமாக வந்து யாகம் பண்ணுறது, அதிகமாக பார்த்தீங்கன்னா கோயில் புனஸ்காரம் வந்து இதுன்னு ஓடுறது, இதெல்லாம் இருக்கும். ஆனால் பெண்களாக இருந்தால் பாருங்கள் மன வாழ்க்கை சரி இருக்காது, திடீர்னு கஷ்டமாயிரும். கும்பலக்கணத்துக்கு மட்டும் பெண்களுக்கு ஏதோ ஒரு வகையில் மன வாழ்க்கை கஷ்டத்தை கொடுத்துட்றாரு. அது இயற்கையாகவே அது என்னென்னா போன ஜென்மத்தில் பூரா பக்தின்ட்டு இருந்துச்சா, இப்போ புருஷனை கவனிச்சிருக்குமா? சார் எந்நேரம் பக்தி, இன்றைக்கி பிரதோஷம், நாளைக்கு அமாவாசை, நாளைக்கு பௌர்ணமின்னா என்ன சார் பண்ணுறது? இந்த ஜென்மத்தில் கணவர் தான் கர்மா. கும்பத்துக்கு, கும்பலக்கண பெண்களுக்கு கணவர் கர்மா, கும்பலக்கண ஆண்களுக்கு மனைவி கர்மா. இவங்களுடைய ஆசையை தீர்க்காதவர்கள் நீங்கள்னு அர்த்தம்.
இவளுடைய ஆசையை தீர்க்கல அப்படின்னு அர்த்தம். அதனாலேயே இங்கே பிரச்சனை வரும். அதனாலேயே மன வாழ்க்கையில் பாருங்கள் நிம்மதி தராது, மன வாழ்க்கையில் தொந்தரவு தரும். அதுவும் குறிப்பாக பெண்களாக இருந்தால் கட்டாயம் பிரச்சனை இருக்கும். இங்கே யாராவது கும்பலக்கண பெண்கள் இருக்கீங்களா, அல்லது கும்பராசி பெண்கள் இருக்கீங்களா? யாராவது இருக்கீங்களா? ஆமாம், இருந்தால் உங்களுடைய லைஃப் பாருங்கள். அதே மாதிரி பாருங்கள் மீனம். அப்போ மீனம்னாவே மீன் சார்ந்த கர்மம், மீனவராக இருந்திருப்பாங்க. ஏகப்பட்ட மீன்களை பிடிச்சி எல்லாம் போட்டு மீன லக்னம் அது பண்ணியிருக்கோம். இந்த ஜென்மத்தில் அது என்ன பண்ணோம், அந்த மீன் சார்ந்த அந்த இது மாறும். அப்போ அதை சார்ந்த கர்மாவை குறைக்கிறதுக்காக வராங்க அப்படின்னு அர்த்தம். ஏகப்பட்ட அசைவம், கடலில் போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணியிருப்பாங்க. மீனராசி பாருங்கள் இயற்கையிலே மருத்துவ ராசி. மீனராசி பாருங்கள் திடீர்னு மீன லக்னம் மீனராசி மருத்துவம் சார்ந்த துறைகளில் சூப்பராக வர்றது அப்படியெல்லாம் இருக்கும். மகரம் பாருங்கள் இன்ஜினியரிங் சார்ந்த துறைகளில் வர்றது இருக்கும். இப்படியெல்லாம் வந்து போன ஜென்மத்து கர்மாவின் வெளிப்படை தான் இந்த 12 லக்கணங்களுமே. சார் போன ஜென்மம்னு ஒன்று இருக்குதா அப்படின்னா, போன ஜென்மம் இல்லை அப்படின்னா நான் உங்களை கேட்குறேன். ஒரு குழந்தை பிறக்குது, பிறக்கும்போதே ஊனமாக பிறக்கு. இப்போ இந்த குழந்தை என்ன கர்மா பண்ணுச்சு இந்த பூ உலகத்தில்? போன ஜென்மம் இல்லைப்பா, இல்லை, இந்த ஜென்மத்தில் பிறக்குது, பிறக்கும்போதே ஊனமாக பிறக்கு. போன ஜென்மம் இருக்கா இல்லையா? எஸ் சார் நோ? சார் உண்மை இது சார். ஒரு போன ஜென்மத்தில் நீங்கள் ஏற்படுத்தின கர்மா தான் இந்த ஜென்மத்தில் நீங்கள் பிறக்கும்போது ஊனமாக பிறக்கிறீங்க. இந்த கர்மா முழுக்க முழுக்க இந்த 12 லக்கணங்களுடைய தன்மையிலேயே வரும். இப்போ மேசம்னா ஆடு, அப்போ அஸ்வினினா குதிரை. அந்த புள்ளி அமையிறது, புள்ளி அமைய, அப்போ ஆடா குதிரையா அப்படின்னு வரும், ஆடா யானையா, இப்படி இப்படி இந்த அந்தந்த லட்சணைகள் சம்பந்தமான விஷயங்களை அது கொடுக்கும். போன ஜென்மத்தில் கல்யாணம் ஆகிருக்குதான்னா உங்கள் லக்கணம் என்ன புள்ளி வாங்கியிருக்குதோ, இப்போ மேச லக்கணம் 7க்குரிய பரணி நட்சத்திர சாரம் வாங்கியிருக்குன்னு வச்சுங்க, போன ஜென்மத்தில் உங்களுக்கு கல்யாணம் ஆகிருக்குது. போன ஜென்மத்தில் கல்யாணம் ஆகிருக்குது. இப்போ அந்த சுக்கிரன் வந்து பாதகத்தில் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் போன ஜென்மத்தில் உங்கள் மனைவியை திருப்திப்படுத்தலை அப்படின்னு அர்த்தம். போன ஜென்மத்தில் திருப்திப்படுத்தலை. அதே அந்த சுக்கிரன் வக்கரமாக இருக்காருன்னு வச்சுக்கோங்க, போன ஜென்மத்தில் நீங்கள் மனைவிக்கு கொடுமைப்படுத்திருக்கீங்க, இந்த ஜென்மத்தில் நீங்கள் அதை அனுபவிக்க வந்திருக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். இப்போ லக்கணம் இதை சொல்லுது. ராசி ஒரு பக்கம் இருக்குது. இப்போ வந்து மேச லக்கணம்னா மேச ராசியே பிறக்கிறவங்க கம்மி. இப்போ மேச லக்கணமாக இருந்து ஒரு கடக ராசியாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ அவங்க என்னென்னா ஆட்டினுடைய கர்மா, ஆடு மாதிரி கர்மாவில் வந்துட்டு தாய் மாதிரி நான் அடுத்து நடக்கணும். நான் பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ணியிருப்பேன், சூரியன் உச்சம், நான் பெரிய ஆர்ப்பாட்டம், பெரிய லொல்லு பிடிச்சவனா நான் இருந்திருப்பேன். ஆனால் நான் அதிலிருந்து மாறி எல்லோருக்கும் தாய் தாயோட இதாக நான் வந்து அடுத்த ஜென்மத்தில் மாறணும். அப்படிங்கிறது தான் இந்த ராசியினுடைய பயன். லக்னத்திலிருந்து ராசி அந்த லக்னம் அடைய போகிற ஒரு விஷயங்களை சொல்லுவது ராசி அப்படின்னு அர்த்தம். அப்போ சார் லக்னம்னு நீங்கள் ஒன்று சொல்லிட்டீங்க, அது போன ஜென்ம கர்மான்ட்டீங்க. இந்த ஜென்மத்தில் நீங்கள் சந்திரனை வச்சுக்கிட்டு அதுதான் ராசின்ட்டீங்க. அப்போன்னா அந்த சந்திரனுக்கு என்ன முக்கியத்துவம் சார் அப்படின்னா, எல்லாத்த விட நீங்கள் சந்திரன் நின்ன சாரமான நட்சத்திரத்துக்கு தானே நீங்கள் அர்ச்சனை பண்ணுறீங்க. எஸ் ஆர் நோ? போன ஜென்மத்து கர்மாவை இந்த ஜென்மத்தில் நான் கழிப்பதற்கு இந்த சந்திரன் என்ற சாரம் உறுதுணை செய்கிறது. இது உண்மையா அப்படின்னா, சந்திரன் எங்க நிற்கிறாரு?
சந்திரனுங்கிற கிரகம் எங்கே நிற்கிறாரு? ராசியில் நிற்கிறாரா? அவர் எங்கே தெரியுமா நிற்கிறாரு? சிவபெருமானுடைய தலையில் பித்தா பீரை சூடி பெருமானே அருளாளா. அப்படி வேறு எந்த கிரகத்துக்கும் கிடைக்கல. சந்திரன் தேஞ்சிக்கிட்டே வந்து கேட்குறார் ஒரு சாபத்தினால. சந்திரனை தூக்கி யார் மேலே சூடிக்கிறாரு? சிவபெருமான் தலையில் சூடிக்கிறார். அப்போ சந்திரன் எங்கே நிற்கிறாரு? சிவபெருமானுடைய தலையில் நிற்கிறாரு. அப்போ சந்திரனோட காலுக்கடியில் என்ன இருக்குது? சிவபெருமானுடைய சிரஸ் இருக்குது. அதனால தான் நீங்கள்லாம் உங்கள் நட்சத்திரத்துக்கு அர்ச்சனை பண்ணுறீங்க. அந்த நட்சத்திர அர்ச்சனை யாருக்கு போய் சேருது? சிவபெருமானுடைய தலைக்கு போய் சேருது. நீங்கள் லக்கணத்தில் பண்ண குற்றத்தை ராசியில் அந்த நட்சத்திர சாரத்தில் நீங்கள் தீர்த்துக்கலாம். என்னையா லாஜிக்? என்ன லாஜிக்? நான் கடகலக்கணம்ப்பா. என்னுடைய சந்திரன் கும்பத்தில் அவிட்டத்தில் இருக்குது. அவிட்டம்னா என்ன? முருகப்பெருமான். நான் என்று முருகனை பிடித்தேனோ, என் சென்னிமலை ஆண்டவனை பிடித்தேனோ, அதுவரை என் வாழ்க்கையில் புயல் அடித்தது. அதுவரை என் வாழ்க்கையில் புயல் அடித்தது. என்று நான் சென்னிமலை ஆண்டவரை பிடித்தேனோ அன்றிலிருந்து என் வாழ்க்கையில் புயல் தான் அடிக்கிறது. ஆனால் அது கோடிகளுக்கு மேல் பறந்து ஒரு ஆகாய விமானம், ஜெட் விமானம் அளவில் போய்கொண்டிருக்கிறது. அப்படி ஒரு அம்சத்தை அந்த இறைவன், ஏன்னா சந்திரன் போய் எங்கே உட்கார்ந்துருக்காரு? அவிட்டத்தில். அவிட்டம்னா கும்பராசியில் அவிட்டத்தில் செவ்வாய் நட்சத்திரத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு. எனவே நான் முருகனை வழிபட ஜெயிச்சுக்கிட்டே இருக்கிறேன். எந்த நட்சத்திர சாரத்துக்குமே சந்திரனை இயக்கினால் ஜெயிக்கலாங்கிறதுக்கு சந்திரன் அமர்ந்த சாரத்தை நான் முருகனாக இயக்கிறேன். அதுக்கப்புறம் பாருங்க, சந்திரன் நின்ற இடத்துக்கு, அதாவது நீங்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதில்லை. சும்மா அதையும் இதையும் நினச்சி ரொம்பலாம் நீங்கள் துன்பப்பட்டுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ரொம்ப எளிமையாக சந்திரன் நின்ற சாரம். சூரியனாக இருந்தால் சிவனுக்கு போயிருங்க. சந்திரனாக இருந்தால் சந்திரன் சாரத்திலேயே இருந்தால் அம்பாள்கிட்ட போயிருங்க. சந்திரன் புதன் சாரத்தில், செவ்வாய் சாரத்தில் இருந்தால் முருகன்கிட்ட போயிருங்க. சந்திரன் புதன் சாரத்தில் இருந்தால் பெருமாள்கிட்ட போயிருங்க. சந்திரன் குரு சாரத்தில் இருந்தால் உங்கள் குருநாதர், தட்சிணாமூர்த்தி, குரு மடம், குரு ஜீவ சமாதிகள், இதில் போயிருங்க. இப்படி போயிருங்க. சந்திரன் சுக்கிரன் சாரத்தில் இருந்தால் மகாலட்சுமிகிட்ட போயிருங்க, நம்ம ஸ்ரீரங்கநாதர்கிட்ட போயிருங்க. சந்திரன் சனி சாரத்தில் இருந்தால் கருப்புசாமி, பெரியசாமி, காவல் தெய்வம், எல்லை தெய்வம், இது எல்லாம் காசி, இதில் எல்லாம் அப்படி பைரவர், அப்படி போயிருங்க. சந்திரன் ராகு சாரத்தில் இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக அப்போ தான் மாரியம்மன், காளியம்மன், கனக துர்க்கை, அந்த துர்க்கை, இந்த துர்க்கை, எல்லா துர்க்கை பராசக்தியிலிருந்து ஆதிசக்தி வரைக்கும் ராகுத அங்கே போயிருங்க. சந்திரன் கேது சாரத்தில் இருந்தால் நடராஜர்கிட்ட போகணும், விநாயகர்கிட்ட போகணும். இது உங்களுடைய கர்மா ரீதியில் இப்படி வச்சுக்கோங்க. ஆனால் சந்திரனுக்கு 2ஆம் இடத்தை இயக்கினான். நல்லா பார்த்துக்குங்க. நல்லா நான் என்ன நட்சத்திரம் சொன்னேன்? நான் அவிட்டம்னு சொல்லிட்டேனா? இப்போ நான் அவிட்டத்துக்கு உண்டான என்னுடைய முருகனை நான் பிடிச்சிட்டேன். வருமானம் வரணுமா இல்லையா? முருகனை பிடிச்சாச்சு. முருகனை பிடிச்சுன்னு ஒரு தெளிவு பண்ணுறார். டேய், உனக்கு ஜோதிடம் தான், வேறெல்லாம் எதுவும் கிடையாது. சும்மா இந்த திருச்செங்கூர்லேயே 10 வருஷமாக கடை வச்சு நடத்தினேன். புரிஞ்சுங்களா? அது மேட்ரு இல்லை. திருச்செங்கூரில் கம்பி கடை வச்சுருந்தேன், ஈரோட்டில் வச்சுருந்தேன், மில்லு வச்சுருந்தேன், கம்பி தயார் பண்ணுற மில்லே வச்சுருந்தேன், எல்லாம் போயிடுச்சு. அதெல்லாம் மேட்ரு இல்லை. எப்போ முருகன்கிட்ட போனோம்னா புத்தி வருது. ஜோதிடத்து மேலே எப்பவுமே பைத்தியம். அப்போது முருகன்கிட்ட போனோன்னா புத்தி வருது. புத்தி என்னன்னு சொல்லுது? ஜோதிடம் தான் சொல்லுது. இப்போ ஜோதிடத்தை இயக்கணும். என்ன பண்ணுறது? வாயில் வாக்கு வரும் பொழுதெல்லாம் எதை இயக்கணும்னு நான் பாருங்கள். எனக்கு சந்திரனுக்கு அவிட்டத்துக்கு 2ஆவது நட்சத்திரம் எது?
சதயம். சதயம்னா என்ன? சதயம்னா ராகு இல்லைப்பா, சதயம்னா சிவலிங்கம்னு பேர். புரிஞ்சுதுங்களா? சதயம்னா சிவலிங்கம்னு பேர். அதனால தான் சதயத்தில் பிறந்த ராஜராஜ சோழன் எதை கட்டியிருக்கார்? தஞ்சாவூரில் அவ்வளோ பெரிய சிவலிங்கத்தை கட்டியிருக்கிறார். சதயம்னா சிவலிங்கம்னு பேர். அப்போ நான் இயக்கிற 2வது நட்சத்திரத்தை சிவ பூஜை வாங்குறேன், சிவனை எடுத்து வந்து வழிபடுறேன். காற்று வீடு கும்பம், திருச்சிற்றம்பலம்னு சொன்னேன். திருச்சிற்றம்பலம்னு சொன்ன உடனே அந்த பொன்னம்பலநாதரே வந்து இறங்கி அள்ளி அள்ளி கொடுக்குறாரு. அளவிலா செல்வங்களை கொடுக்குறாரு, சொல்வாக்கு தன்மையை கொடுக்குறாரு, வாக்கு பலத்தை கொடுக்குறாரு. அதுலேயும் நான் என்ன தெரியுமா பண்ணேன்? அந்த ராகுங்கிறதுனால என்னுடைய ஆத்மார்த்த மூர்த்தியா நான் காலத்தி அப்புறம் எடுத்திருக்கிறேன். காளகஸ்திநாதரை ராகுக்கு வந்துருச்சா? சிவலிங்கத்துக்கு வந்துருச்சா? இப்போ நான் ஜெயிக்காமல் இருப்பனா? ஜெயிச்சே ஆகணுமா இல்லையா? இப்போ கூட பாருங்க, திருநள்ளாறில் போனோம். சும்மா இங்கேருந்து போகும்போது என்ன ஒரு கொள்கையும் இல்லை, போகிறோம். சரி இவ்வளோ தூரம் கூப்பிட்டாங்களே, ஆதீனமே கூப்பிட்றாருன்ட்டு போகிறோம். அங்கே போனால் வந்தவங்க எல்லாத்த விட நம்மளுடைய புகழ் பரவி போயிடுச்சு. ஆதீனமே என்ன சொல்லிட்டாரு? எங்களுக்கு வாஸ்து பார்த்து கொடுக்கணும், நீங்கள் இருந்து கல்வி கூடம் கட்டுறோம், நீங்கள் வாஸ்து பார்த்து தரேன்னு. ஏன்னா வந்தவங்களுக்கு அப்படியே பலன் சொல்லி நிரூபித்து காமிச்சு அந்த மாதிரி அமைப்பு. இப்போ பாருங்கள், நட்சத்திரம் வேலை செய்தா செய்யலையா அப்படின்னா என்னுடைய வாழ்க்கையை நான் சொல்கிறேன், என்னுடைய வாழ்க்கையை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ நட்சத்திரத்தில் இந்த முருகனையும் கும்பிட்றேன், பக்கத்தில் இருக்கிற சிவனையும் கும்பிட்றேன், அதுக்குண்டான ராகுக்குண்டான அவரையும் கும்பிட்றேன். அப்போ இயற்கையாகவே நான் ஒரு நல்ல நிலையை என் வாழ்க்கையில் அதிலிருந்து அடைஞ்சிக்கிட்டே இருந்துக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு தெரியுது. அப்படின்னா உங்கள் சந்திரனை நீங்கள் இயக்குனா ஜெயிக்கலாமா, ஜெயிக்கூடாதா? இவ்வளோதாங்க மேட்ரு. ரொம்ப எளிமை, ரொம்ப எளிமை. சந்திரனை வச்சு பலன் சொன்னால் பலன் வருமா? வரும்னு சொல்கிறவங்க எத்தனை பேர்? சார் நல்லா 100% வரணும். இப்போ நான் சந்திரன் நட்சத்திரம் சொல்லுவேன், நீங்கள் யாராவது வந்து பலன் சொல்லணும். யார் வரும்னு சொல்கிறீங்க? இப்போ கம்மிட்டு இருக்கிறீங்க எல்லாரும். சார் வருன்னு அடிச்சு சொல்லுங்க சார். இல்லைங்க, சந்திரனை வச்சு பலன் சொன்னா நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். லக்கணத்தை வச்சு நம்ம பலன் சொல்றோம், லக்கணத்தை வச்சு பலன் சொல்றோம். இப்போ நீங்க வந்து ஒரு முகூர்த்தத்தை வச்சு பேசுறீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்க பேர் என்னங்கய்யா? நீங்க பேசியிருக்கீங்களா? நீங்க ஒரு முகூர்த்தத்தை பத்தி பேசுறீங்கன்னு வச்சு, சந்திரனோட தாரபலத்தை வச்சு பேசுகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. தாரபலம், ஒரு தாரபலம் வச்சு பேசுகிறீங்கன்னா சந்திரனுடைய பலம் எந்த மாதிரிலாம் இருக்குது அப்படிங்கிறது தாரபலத்தில் தான் தெரியும். இப்போ ஒரு விபத்து தாரையில் ஒன்று நடக்குது. இங்கே விபத்து தாரையை பற்றி யாராவது பேசியிருக்கீங்களா? விபத்து தாரையில் ஒன்று நடக்குது. சந்திரன் வந்து ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க, விபத்து தாரையில் நடக்குதுன்னா ஒன்றும் இல்லைங்க, அவங்க ஜாதகத்தில் செவ்வாய் சனி இருந்தால் விபத்து தாரையில் பண்ணால் விபத்து நடக்கும். அல்லது லக்கணத்துலேயும் 6, 8, 12 குறியவன்னு இருந்தால் அது நடக்கும். இல்லைன்னா ஏன் நடக்குது? நடக்காது. விபத்து தாரையும் கூட என்ன ஆகும்? நல்லதாக போயிடும். ஒரு பெரிய விஷயமே இல்லை. அப்போது சந்திரனை வச்சு பலன் சொன்னால் நடக்குமா நடக்காதாங்கிறதுல 100% நடக்கும் அப்படிங்கிறதுல துல்லியமாக, சார் சந்திரனை வச்சு மட்டுமே நான் பலன் சொல்கிறேன், ஒரு ராசியை கேட்டால் என்னால் பலன் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்கிறவங்க இருக்கீங்களா? இப்போ சந்திரன் நின்ற இடத்துக்கு என்ன சார் கேடு இருக்குது?
சந்திரன் நீங்கள் இப்போ நான் சொல்கிறேன், இப்போ நான் வந்து அவிட்ட நட்சத்திரம்னு சொல்லிட்டேன், கும்பராசின்னு சொல்லிட்டேன். இப்போ எனக்கு ஏதாவது ஒரு 2 பலன் சொல்லுங்கள் பார்க்கலாம். இப்போ சந்திரன் நின்ற இடம் இருக்குது, 7 கதவுங்களா? எந்த வீட்லையாவது 7 கதவு இருக்குமா? எந்த வீட்லையாவது இருக்குமா? அதான் சார், எங்கள் வீட்டிலன்னு இல்லை, எந்த வீட்லையாவது 7 கதவு வச்சு கட்டுவாங்களா? எல்லாம் பாத்ரூம்லாம் சேர்த்து. 7ன்னு சொன்னீங்க, 7 இல்லை, நிறைய இருக்கு. இருக்கு இருக்கு. ம் ம் இப்போ 7, சரி 7 உண்டு. உண்டு, 7க்கு மேலேயே இருக்குல்ல, பாத்ரூம் கீத்ரூம் எல்லாம் சேர்த்துனா 7க்கு மேலே உண்டு. இதனால நான் எதாவது இம்ப்ரெஸ் ஆகுனா? இதனால ஒரு இம்ப்ரெஸ் ஆகுனா எப்படி? சரி 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 உட்காருங்க. நீங்கள் சொல்கிறது ஒரு வகையில் ஏற்றுக்கலாம், கரெக்டாக தான் இருக்குது. 7 கதவுக்கு மேலே இருக்குது. டக்குன்னு ஒரு பலன் சொல்லிட்டார். கைது டக்குன்னு ஒரு பலன். சந்திரனை வச்சு பலன் சொல்ல முடியுமானா கட்டாயம் பலன் சொல்ல முடியும். கட்டாயம் பலன் சொல்ல முடியும். சந்திரன் நின்ற இடத்திற்கு அப்படியே நீங்கள் பலனை எடுத்துக்கலாம். சந்திரன் நின்ற இடத்துக்கு நீங்கள் அப்படியே பலனை எடுத்து சொல்ல முடியும் அப்படிங்கிறது இருக்குது. இப்போ உதாரணமாக இங்கே யாரோ ஒருத்தர் சந்திரனை சொல்லுங்க. யாரோ ஒருத்தர் எந்திரிச்சு, சார் என்னுடைய சந்திரன் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லுங்க. சரி, நீங்கள் சிம்ம ராசி பூர நட்சத்திரம். சரி, இப்போ வெறும் சிம்ம ராசி பூர நட்சத்திரம் மட்டும் ஐயா சொல்லியிருக்காரு. இப்போ இவருக்கு இளைய சகோதரன் அல்லது மாமனார் இது சார்ந்து இளைய சகோதரர் இருந்தாலோ அல்லது மாமனார் இருந்தாலோ இவருக்கு அவங்க மன வாழ்க்கையோ அல்லது அவங்க வாழ்க்கையோ திருப்திப்படாது, இல்லை அவங்களோட ஒரு நிம்மதியான உறவு இருக்காது. உறவு இல்லை. எஸ் ஆர் நோ? ஜாதகருக்கே, இந்த ஜாதகருக்கே சிம்ம ராசி பூர்ண நட்சத்திரம் தானே, இந்த ஜாதகருக்கே கண் சார்ந்த நோய், பல்லு சார்ந்த நோய், உடல் சார்ந்து சர்க்கரை நோய், உடம்புல பிரச்சனை இதெல்லாம் வந்துக்கிட்டே இருக்கு. யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன், கிட்னி கல்லடைப்பு உண்டு, இதெல்லாம் வரும். மற்றது கண் சார்ந்து இருக்குது, பல்லு சார்ந்து இருக்குது, சர்க்கரை நோய் இதெல்லாம் இருக்கா இல்லையா? இருக்குது. ரைட், இதெல்லாம் இருக்கு. அதே மாதிரி இவருக்கு குழந்தைங்க சார்ந்து ஒரு கவலை இருந்துக்கிட்டே இருக்கும். ஒன்று இவருக்கு திருமணம் லேட்டாக இருக்கும், இல்லைன்னா குழந்தை சார்ந்து லேட்டு தரும். எஸ் ஆர் நோ? என்ன எஸ்? இப்போ சந்திரனை வச்சு தான் பலன் சொல்கிறேன். சந்திரன் மட்டுமே, வேறு எதுவுமே சொல்ல. சந்திரன் இவங்க வீட்டில் சிம்ம ராசி, விருச்சிக ராசி, கும்பராசி, ரிஷப ராசி, துலா ராசி இருக்கும், அல்லது லக்கணம் இருக்கும். விருச்சிக. எஸ் ஆர் நோ? சந்திரன் வச்சு இவருக்கு என்ன யோகம் அப்படின்னா, இவர் பிறந்ததுக்கப்புறம் இவர் குடும்பம் வளர்ச்சி அடையும். இவர் கடன் வாங்கினா சீக்கிரம் கட்ட முடியாது, கடன் வாங்கிறதுக்கு அன்ஃபிட்டு. இவர் பிறந்ததுக்கப்புறம் குடும்பம் வளர்ச்சி அடையும். இவங்க தாத்தா வழியில் அல்லது பூர்வீக சொத்து சார்ந்து ஒரு தொந்தரவு இருந்துக்கிட்டே இருக்கும், இருந்து பிரயோஜனம் இல்லாமல் போகணும் அப்படின்னு இருக்குது. அப்படி இருந்துச்சா? கட் பண்ணிட்டீங்க, இருந்து பிரயோஜனம் இல்லை. அதான் சார், பூர்வீகம் இருந்து பிரயோஜனம் இல்லை. எஸ் ஆர் நோ? அதே மாதிரி உங்கள் குலதெய்வம் ஆணோடு கூடிய பெண் தெய்வம் குலதெய்வமாக இருக்கு. எஸ் ஆர் நோ?
அதே மாதிரி இவர் கல்வியில் +2ல் மார்க்கில் கொஞ்சம் இவருக்கு குறையணும், எதிர்பார்த்த மார்க் இருக்காது, இல்லைன்னா டிப்ளமோ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸு இன்ஜினியரிங் இப்படி படிப்பார். 10th படிச்சுட்டார், +2லேயே கட் ஆகுது. இதெல்லாம் சொல்லலாம், இதெல்லாம் சொல்லலாம். என்ன சந்திரனை வச்சு சொல்ல முடியாதா? சொல்லாமல் கூடாதா? எல்லாமே சொல்லலாம். உங்களை எனக்கு தெரியுமா? அதாவது உங்களை எனக்கு தெரியுமா? இன்னைக்கு தான் உங்களை பார்க்குறேன். நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியுமா? பார்த்து, ஏன்னா இதை வேற ஒவ்வொரு இடத்துலையும் கேட்குறதா இருக்குது. என்னடா அது, இவர் வாட்டுக்கு போகணுன்னு சந்திரனை வச்சு சொல்கிறாரு, சுக்கிரனை வச்சு சொல்கிறாரு, அதை வச்சு சொல்கிறாரு, இதை வச்சு சொல்கிறாரு, எப்படியாது அப்படிங்கணும். உடனே இங்கே பாருங்கள், இப்போ ஆண்டவர் பிரசன்னம் போடுறோம் பாருங்கள். இந்த பிரசன்னத்துக்குன்னே ஒரு பெரிய ஒரு மரியாதை இருக்குது. பிரசன்னத்துக்குன்னே ஒரு பெரிய மரியாதை. லக்கணத்திலேயே குரு இருக்குது, அது வக்கரமாக இருக்குது. அப்போ 2 குழந்தைங்களுக்கு வாய்ப்பு. எத்தனை குழந்தையா? இது ஆண்டவர் பிரசன்னம். அந்த குழந்தைங்களுக்கு அல்லது உங்கள் அப்பா அம்மாவுக்கு மிதுனம், கன்னி, தனுசு, மீனம் இந்த ராசி லக்கணம் வரும். மீனத்தில் பார்த்தீங்களா? அதுலேயும் குறிப்பாக ரேவதி நட்சத்திரமாயா, உத்திரட்டாதியில். சொல்லாமே. அது 2ஆம் அதிபதி சந்திரன், அவர் போய் இருக்கிறது 5ல். அப்போ ஒன்று இவர் வீட்டில் ஆசிரியர் இருக்கணும், அல்லது ஜோதிடர் இருக்கணும், அல்லது ஒரு தொழில் செஞ்சு நஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் முன்னேறினது இவருக்கோ அல்லது இவர் குடும்பத்திலேயோ கட்டாயம் இருக்கும். நீங்களே தான். என்னது? ஆசிரியர், ராஜயோக வாஸ்து, வாஸ்து உண்டு. சரி. அதே மாதிரி 3ஆம் இடம் தன் சகோதர சகோதரிகள். அப்போது மொத்தம் 3 பேர் இருக்கணும், இல்லை 5 பேர் இருக்கணும். இவங்களுக்கு மொத்தம் எத்தனை பேர் பிறந்தாங்க? மொத்தம் 3 பேர் இருக்கக்கூடிய அமைப்பு உண்டு. அதே மாதிரி 3ல் கேது, இவருக்கு அப்புறம் யாரும் இல்லை, முடிஞ்சு போச்சு. அதே மாதிரி 3ல் கேது, சீட்டு, எம்எல்எம், ஷேர் மார்க்கெட், கிரிப்டோ கரன்சி, அடுத்தவனுக்கு பணம் கொடுத்து வாங்கிறது, எதுவுமே ஒத்து வராது. நாலாம் இடம் கல்வி, 4ஆம் அதிபதி புதன், அவர் போய் இன்னைக்கு திதி சூனியத்தில். அப்போ கல்வியில் அவுட்டு. 4ஆம் இடம் சொத்து, சொத்து 2-3 சொத்து சேரும். ஆனால் சேர்றதுக்குள்ளே ரொம்ப கஷ்டப்படுவார். ஒரு சொத்தை விற்று விடுவார். அது மேற்கு பார்த்து சொத்தாக இருக்கணும்னு இருக்குது. எஸ்ஆர்னோ பலன் சொல்ல முடியாதா? சொல்ல முடியுமா? முடியாது. அதே மாதிரி 4ஆம் அதிபதி ராகுவோடு இருக்குது. குத்தல் சார்ந்த சொத்து, குத்தல் சார்ந்த சொத்து இவருக்கு உண்டு. ஏன் வாஸ்துன்னா வாஸ்து போய் பார்க்கணும். ஆனால் ஜோதிடத்திலேயே இங்கே எப்படி இதெல்லாம் சொல்ல முடியும்? அதிசயமா இல்லையா? யாருக்கு அதிசயமா இல்லையா? 4ஆம் அதிபதி புதன், செவ்வாய், சூரியன், ராகு இதோடு இருக்குது. ஒன்று இவங்க தாய் கூட பிறந்தவங்க 6 பேர் இருப்பாங்க, இல்லைன்னா 4 பேர் இருப்பாங்க. கை தட்டலாமா? அவரை காமிங்க சார், வீடியோக்கார், அவரை காமிங்க. நீங்கள் என்னையை காமிச்சிக்கிட்டே இருக்காதீங்க. உலகம் பூரா என்னையே பார்த்து பார்த்து கண்ணடி படுது சார். வீட்டுக்கு போனால் இன்னைக்கு நைட்டு தூக்கம் வர மாட்டேங்குது சார். அவர் யாருன்னு காமிங்க. அவர் யாருன்னு எனக்கு தெரியாதுல்ல சார். என்ன உங்களை தெரியுமா? எனக்கு இது வரைக்கும் உங்கள் பேர் தெரியுமா? பார்த்துக்குங்க, அதை ரெக்கார்ட் பண்ணுங்க முதல்ல. ஏன்னா இதுக்கு முன்னாடி அவர் ஜாதகம் என்கிட்ட பார்க்க வந்திருந்தா எனக்கு தெரியும். அவர் யாருன்னே இன்னைக்கு தான் முதல்ல பார்க்குறேன்.
இன்னும் நல்லா இருக்கும். இல்லை பரவாயில்ல சார், அதெல்லாம் ஒன்று. அதாவது ஏன் இதை சொல்கிறோம்னா, நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் வந்துடுது. எந்த ஜாதகமும் வாங்கிறதில்ல, எதை பற்றியுமே கேட்கறதில்ல, ஆனால் அடித்து சொல்லிக்கிட்டே போனால் அப்புறம் என்னத்தை நம்ம சொல்கிறது? பாருங்க, இப்போ பாருங்க, இப்போ ஒரு நியூமராலஜி வருது பாருங்க. இவங்க வீட்டில் 1ஆம் நம்பரில் பிறந்தவங்க, 6ஆம் நம்பரில் பிறந்தவங்க, 4ஆம் நம்பரில் பிறந்தவங்க இருப்பாங்க. இல்லைன்னா இவங்க கல்யாண தேதி வரும், இல்லைன்னா வீட்டு நம்பர் வரும். 1, 4, 6. கல்யாண தேதி ஞாபகம் இல்லை. 353 வீட்டு நம்பரு. 353 6, 5, 11. சரி. அதே மாதிரி இவரை பொறுத்த வரைக்கும் 5ஆம் இடத்துல சந்திரன் இருக்குது. அப்போது சந்திரன்கிறவர் 3க்குரியவர். அப்போ இவருடைய குலதெய்வம் இடம் மாதிரி வந்திருக்கும். ஒரு இடத்துல வந்து மண் பிடி பின்ன எடுத்துகிட்டு வந்து வச்சு கும்பிட்றது. ஒரே சாமி, அதான் மேலே இருந்து கொண்டு வந்து வச்சுருக்கீங்க. சரி. அது வந்து தென்கிழக்கு அல்லது மேற்கு பார்த்துருக்கு. தென்கிழக்கு இருக்கு. தென்கிழக்கு 35 கிலோமீட்டர் இதெல்லாம் இருக்கு. 100 ஊருக்கு குலதெய்வம். அதே மாதிரி 5ஆம் அதிபதி சுக்கிரன் 10ல் சனியோட. அப்போ இவர் சித்தப்பா வீட்டுக்கோ அல்லது அத்தை வீட்டுக்கோ தத்து போயிருப்பார். சித்தப்பா வீட்டுக்கு பார்த்து. அதே மாதிரி சித்தப்பாவோட சொத்து கார்னரில் இருக்கும், போய் திரும்புகிற இடத்துல இல்லை கடைசீட்டில் இருக்கிறது. உண்மைதான். இருக்கா இல்லையா? இருக்கு. அது மூலகுத்துன்னு சொன்னதை நீங்கள் சொன்னதுன்னா அதுக்கு நமக்கு எல்லாமே தெரியும். இருக்குது. அதெல்லாம் சரி. 6ஆம் அதிபதி குரு, 6ஆம் அதிபதி செவ்வாய், அது போய் இருக்கிறது 9ல். இப்போ முதல்ல வேலை பார்க்கணும், அதுக்கப்புறம் தான் தொழிலுக்கு வரணும்னு இருக்குது. அதே மாதிரி 6ஆம் அதிபதி இவரை பொறுத்த வரைக்கும் ஒரு சர்ஜரியை கொடுத்துருவார் இவருக்கு. அதெல்லாம் உண்டுங்க. அதே மாதிரி 4ஆம் அதிபதி போய் இன்னைக்கு திதி சூனியத்தில் இவங்க அப்பாவுக்கு கண்டம், இவங்க அப்பாவுக்கு ஆயில் கண்டத்தை கொடுத்துருப்பாரு. அதெல்லாம் பிறந்ததில் 3 வருஷத்தில் அப்பா இருந்துட்டாரு. பெற்றவர் 17 வருஷத்தில் சூரிய தசை ஆரம்பிக்கல அப்பா சித்தப்பா இருந்துட்டாரு. ரெண்டுமே போயிடுச்சு. சித்தப்பா வீட்டுக்கு தான் நம்ம போயிருந்தோம் 15 நாளைக்கு. அதான் சாமி, மொத்தத்துக்கு அப்பா இல்லை, 2 பேருமே இல்லை. அப்பா கண்டம். ஏன் அப்பா இருக்கலாம்ல, இப்போ இருக்கலாம்ல, இருக்கக்கூடாதுன்னு ஒன்றும் இல்லைல்ல. இருக்கலாம். 2 பேருமே. இப்போ பாருங்க, இதுக்கு முன்னாடி ஆய்வு வாங்க 92 வயசில் போட்டு நம்ம குழு. 2 பேருமே இல்லை. அதனால் இருக்கக்கூடாதுன்னு இல்லைல்ல. இதெல்லாம் இப்படி இருக்கு. 7ஆம் அதிபதி குரு வக்கரம் திரும்பி வராரு. அப்படின்னா முதல்ல ஒரு கல்யாணம் வரைக்கும் வந்து பேசி நிற்கிறதோ அல்லது கல்யாணம் வரைக்கும் வந்து நின்று போகிறதோ கூட இருக்கலாம். அதெல்லாம் உண்டு. பெரிய மாமா வீட்டு பொண்ணை பார்த்து பேசி வச்சுருந்தோம். அப்புறம் அதை நவுந்துச்சு. அவங்க தம்பி வீட்டு பொண்ணே கல்யாணம் பண்ணிட்டான். அப்புறம் தம்பி வீட்டு பொண்ணை கல்யாணம் பண்ணி மாமா வீட்டு தான். எப்படி சொல்ல முடியாதுங்கிறீங்க? ஒரே மாமா அண்ணன் தம்பி 2 பேர்த்துல பெரிய வீட்டில் கல்யாணம் பண்ண. ஆண்டவர் பிரசன்னம் மட்டும் இல்லைங்க, இது என்னுடைய ஜோதிட நுட்பத்தில் பலன் சொல்லும் வித்தை. இதை ஏன் ஒவ்வொரு இடத்துலையும் நான் நிரூபிக்கிறேன்னா, ஜோதிடன்னு சும்மா சொல்லிட்டு போகிறது முக்கியம் இல்லைங்க. சும்மா நம்ம பலன் சொல்லாமல் தைரியமாக, யாருன்னே தெரியாதியா, அவர் எனக்கு சொல்லுவாரா மாட்டாரா, தேவையே இல்லை. இந்த கிரகம் போதும். இந்த கிரகம் ஒரு கால்குலேட்டர் மாதிரி ஒரு ஃபோனு, இதில் ஒரு சாஃப்ட்வேர், இவ்வளோதான். இதுவுமே முன்னாடி ப்ரீ சாஃப்ட்வேர் வச்சுருந்தேன், ரொம்ப கேவலமாக போச்சு. என்னடா அது இவ்வளோ சம்பாதிச்சு அவனுக்கு ஒரு பணம் கட்டலின்னா எப்படின்ட்டு அந்த ஹாஸ்டல் சாப்பிட்டுக்காரனுக்கு கூப்பிட்டு இந்த ஒரு 2000 வச்சுக்க அப்படின்னு நினச்சோம். அவ்வளோதாங்க. முதல் நல்லா இதுவுமே என்ன வச்சுருந்தேன், ஃப்ரீ. அவ்வளோதாங்க. எல்லாமே கிஃப்ட்டு என் கையில். பாருங்க, எல்லோரும் நினச்சிக்குவீங்க நான் சொல்லி ஒவ்வொரு விஷயமும் நடந்து ஒவ்வொரு பவுன் காயின் வந்துக்கிட்டே இருக்கு. தினமும் ஒரு கிஃப்ட் அல்லது வாரத்தில் 2 கிஃப்ட். இது என்னுடைய விஷயம் இல்லை, இது சென்னிமலை ஆண்டவனுடைய கருணை. அவ்வளோதாங்க. உடனே நான் சொல்கிறேன்னு இல்லை,
பகவானுடைய பரிபூர்ண பகவானுடைய பரிபூர்ண ஆசீர்வாதம். 10,000 பேர் படிக்கிறான், இருக்கு. இது வரைக்கும் ஒரு 10-15,000 பேர்த்து உருவாக்கி இருப்போம். ஒரு 100 வகுப்புக்கு மேலே எடுத்துட்டோம். அதுக்கு மேலே வந்து நட்சத்திர வகுப்பு எடுத்துருக்குறோம், அதுக்கு மேலே வந்து நேரடி வகுப்பு எடுத்துருக்குறோம். ஆனால் அப்போ எடுத்தோம், இப்போ எடுக்கிறது இல்லை. எத்தனையோ பேர் மாணவர் படிக்கிறான். நீங்கள் இருக்கிறதுலே ஹையஸ்ட் மாணவர் சேர்க்கை என் வகுப்பில் தான் இருக்கும். நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் இல்லை, இந்தியாவில் இல்லை, சாதாரணமாக ஒரு வகுப்புக்கு ஒரு 100 பேர்லேருந்து ஒரு 300 பேர் வரைக்கும் இருப்பான். அதுக்கப்புறம் பாடம் வாங்குறேன் ஒரு 500-1000 பேர் இருப்பான். குறைஞ்சபட்சம் ஹையஸ்ட் மாணவர் சேர்க்கை நம்மளுக்கு தான் இருக்கு. ஜோதிடத்தில் நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா, ஜோதிடத்தை பற்றி நீங்கள் A to Z தெரிஞ்சுக்கணுமா, எங்கிட்ட வாங்க, என்னுடைய வகுப்புகளை நீங்கள் பெற்றுக்குங்க. நட்சத்திரத்தை பற்றி நட்சத்திரமே இல்லைன்னு சொல்கிறீங்களே, நான் கேட்கிறேன், நட்சத்திரம் இல்லை என்றால், அதாவது சந்திரனை தவிர வேறு எந்த கிரகங்களுக்கும் நட்சத்திரம் இல்லை, நட்சத்திரம் பொய்ன்னு சொல்கிறாங்கல்ல. நான் சொல்கிறேன், இன்றைக்கி ஒரு விஷயத்தை நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இப்போது கலைஞர் கருணாநிதி ஐயாவுக்கு சுக்கிரன் புனர்பூச நட்சத்திரத்தில் இருக்கார். புனர்பூசம் என்பது ராமர் பிறந்த நட்சத்திரம் இல்லைங்களா? கடக லக்னம், அவர் லக்ன பிரகாரம் பாதகாதிபதி நட்சத்திரத்தில் பாதகாதிபதி வந்து சுக்கிரன், பாதகாதிபதி வந்து அந்த புனர்பூசல் இருக்கார். என்ன ராமர் இன்ஜினியரா, ராமர் என்ன பாலம் கட்டினாரா அப்படின்னு ராமரை எதிர்த்து எதிர்த்து பேசி அரசியல் செய்த நம் தலைவர் அல்லது என் தலைவர் கலைஞர், அதே பெயரை உடைய ராமச்சந்திரனால் 10-13 ஆண்டு காலம் ஆட்சிக்கே வர முடியாமல் தத்தளித்து போனாரே. பாதகாதிபதி புனர்பூசம் இருக்கிறதா இல்லையா? இருக்கிறதா இல்லையா? அதே பாருங்க, நல்லா பாருங்க நண்பர்களே. மகம் யார் பிறந்த நட்சத்திரம் தெரியுங்களா? சீதா தேவி பிறந்த நட்சத்திரம். அதே மக நட்சத்திரத்தில் பிறந்த ஜெயலலிதா அம்மா கிட்ட மறுபடியும் தோத்து போனாரா இல்லையா? எஸ் ஆர் நோ? ஏன்னா இவர் ராமனை பழிச்சு விட்டார், ராமனை இகழ்ந்துட்டார். அப்ப ராமச்சந்திரன் பேர்லையும் 10 வருஷம் போச்சு. அது அவரோட பொண்டாட்டியான சீதா பிறந்த நட்சத்திரமான மகத்தில் பிறந்த அம்மாவனாலையும் ஒரு 10-15 வருஷம் போச்சு. மொத்தத்துக்கு இந்த 2 பேர் இல்லைன்னா இந்த ராமாயணத்தை பற்றி இவர் பேசாமல் அரசியல் பண்ணியிருந்தாருன்னா தொடர்ந்து இவர் தான் முதல்வராக இருந்திருப்பார். அற்புதமாக ஆயுள் காலம் முழுக்க முதல்வராகவே இருந்திருப்பார். அப்போ ஒவ்வொரு இடத்துலையும் பாதகாதிபதி நின்ற நட்சத்திரம் வேலை செய்யும். அதுகிட்ட நீங்கள் எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு இருக்கப்படாது. உங்கள் லக்கணத்துக்கு எது பாதகாதிபதி யாருன்னு பார்க்குங்க. உங்கள் லக்கணத்துக்கு பாதகாதிபதி யாருன்னு பாருங்க. அவர் போய் ஒரு சாரத்தில் நிற்கிறார் பாருங்க, அந்த நட்சத்திர காரகத்துவம் சார்ந்து நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, இகழ்ந்து பேசக்கூடாது, அவங்கள கோபப்படுத்தி விடக்கூடாது. அந்த இடத்துல நீங்கள் பொறுமை காக்கணும். அது எப்படின்னா, வெளியூர் நீங்கள் காரில் போகிறீங்க, போகிற இடத்துல ஏதாவது ஒருத்தர் மேலே அடிச்சு விட்டீங்க, அங்கே போய் நான் தாண்டா வீரனா, யார் தெரியுமாடா எங்கள் ஊரில் நாங்கள் பெரிய எம்எல்ஏடான்னு சொன்னால் நடக்குமா? அவன் 10 பேர் வந்து ஓங்கி ஓங்கி அப்பி போடுவான். ஏன்னா அந்த ஊரில் அவன் பெரிய ஆள். புரிஞ்சுதுங்களா? நீங்கள் உங்கள் ஊரில் கவுன்சிலராக இருப்பீங்க, அவன் அந்த ஊரில் கவுன்சிலராக கூட இல்லாமல் இருப்பான். ஆனால் அந்த ஊர் உள்ளூர் அவன் 10 பேர்த்துக்கு சுற்றி வந்து நின்று ஓங்கி அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? இந்த சிங்கம் படத்தில் வர மாதிரி, டேய் உள்ளூர்றாடாங்க அப்படிங்கிற மாதிரி வந்தால் என்ன பண்ணுவீங்க? அப்போ ஒவ்வொருத்தருமே தன்னுடைய லக்கண பிரகாரம் பாதகாதிபதி என்னென்ன வேலையை செய்வார்னு நீங்கள் பார்க்கணும். சார், மிதுனத்துக்கு ஏற்கனவே போன ஜென்மத்துக்கு கர்மா என்னது? லவ். கன்னிக்கு இந்த ஜென்மத்துக்கு போன ஜென்மத்துக்கு கர்மா என்ன? கன்னி கழியாது. அப்போ ஆப்போசிட் 7 பாதகமாக தானே இருக்கணும். எஸ் ஆர் நோ? எஸ் ஆர் நோ? அப்புறம்
இப்போ பாருங்கள், தனுசுக்கும் 7 பாதகம் தானே. என்ன ஆகுன்னா, இவன் எந்நேரம் போர் படை தளபதின்னு போயிட்டே இருந்தான், மிலிட்ரியில் போயிட்டே இருந்தால் பொண்டாட்டி யார் பாப்பா? சொல்லுங்க சார். அப்போ பாதகம் வந்துருச்சா? மிதுனுங்கிற பாதகம் வந்துருச்சா? லவ் பண்ணா லவ்க்கே சொல்ல இது பண்ண மாட்டேன். அப்புறம் மீன், அவன் படகு, அது பாருங்க, மீனம் படகு கப்பல். இவன் 6 மாதம் கப்பலில் போயிட்டான்னா இங்கே பொண்டாட்டி யார் பார்க்குறது? கண்ணி கழியாத பெண்ணு இங்கே காமத்தை நோக்கி இதெல்லாம் பாருங்க எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்க்கணும் நண்பர்களே. மீனம் என்றால் கப்பல் என்கிறோம், மீனம் என்றால் கடல் என்கிறோம். மீன லக்கணம், மீன ராசி, நீ பாட்டு கிளம்பி மீனத்தில் போயிட்டு கடத்தில் போயிட்டீங்கன்னா இங்கே கட்டின பொண்டாட்டி புள்ள இதை எந்நேரம் உட்காந்துட்டு அப்புறம் கடலில் மிதக்கும் அலைகளை கேளடின்னு பாடிக்கிட்டே இருக்க வேண்டியதான். எப்படி பாதகம் வச்சிருக்கான் பார்த்தீங்களா சார்? இது வரைக்கும் ஏன் சார் மிதுனத்துக்கு தனுசு பாதகம், ஏன் சார் கன்னிக்கு மீனம் பாதகம், ஏன் சார் மீனத்துக்கு கன்னி பாதகம், 7ஆம் இடமே பாதகமாக இருந்தால் எப்படி சார் அப்படின்லாம் உங்களுக்குலாம் கேள்வி இருந்ததுல்ல. இன்னைக்கு ஒரே நிமிஷத்தில் அந்த கேள்வியை தூள் தூள் ஆக்கியாச்சுல்ல. சொல்லுங்க, முடியுமா முடியாதா? முடியாதுங்கிறது முயலாதது தாங்க. முடியாதுங்கிறது முயலாதது தான். உங்கள் பாதகாதிபதியை தெரிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய லக்கண பிரகாரம் எவர் பாதகாதிபதியோ அவரை டிஸ்டர்பன்ஸ் செய்யாதீர்கள். முடிஞ்சால் அவரை வாழ்த்துங்க, வழிபடுங்க, வாழ்த்துங்க, வழிபடுங்க, வாழ்த்துங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவர் பாதகம் செய்ய வருவார். இப்போ நீங்கள் வரீங்க, இப்போ ஒன்றும் இல்லைன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த பெண்ணு எனக்கு பாதகாதிபதினு வச்சுக்கோங்க. இந்த பெண்ணிட்ட நான் வந்து அம்மா தாயேன்னு காலில் விழுந்துடுறேன். இப்போ என்ன பண்ணு இந்த பெண்ணு? என்ன பண்ணும்? ஐயோ நல்லா இருக்குங்க சாமி, ஐயோ நல்லா இருக்குங்க சாமி. இப்போ இது எனக்கு பாதகம் செய்யுமா? செய்யுமா? அப்ப சரணாகதின்னு எதுக்கு வச்சான்? ஒவ்வொரு ஜோதிடருமே கத்துக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, சரணாகதி தத்துவம். உங்கள் குருவின் பாதத்தை சரணடையுங்கள். உங்களுடைய குருவின் பாதத்தை சரணடையுங்கள். உங்களுடைய தெய்வத்தின் பாதத்தை சரணடையுங்கள். நீங்கள் ஜெயித்து கொண்டே இருப்பீர்கள். எதுவுமே இல்லை, எல்லாம் நீதான்பா. எதை பற்றி எனக்கு தெரியாது, நீதான். நான் சொன்னதெல்லாமே என்னது இல்லைங்கிறேன் பாருங்க. எல்லா பலனையும் சொல்லிட்டு சொன்னது எதுவுமே என்னுடையதல்ல, என் சென்னிமலை ஆண்டவனுடைய கருணை அப்படின்ட்டேன். இது கொஞ்சம் கூட என் மைண்டுக்கு ஏறாது. சில பேர் சொல்கிறான், இந்த யூடியூப்லாம் போகும்போது உங்களுக்கு தலைக்கணம் ஜாஸ்தி அப்படிங்கிறான். ஆமாம், ஏன் தலை கொஞ்சம் கனமாக தான் இருக்குது. நான் என்ன வெட்டியாக வச்சுக்க முடியும்? வெட்டியாக வச்சுக்க முடியும்? சரி, திறமை இருந்ததுன்னா தலக்கணம் இருக்கத்தான் செய்யும். ஆனால் அந்த தலக்கணத்தை நான் எனக்கு வச்சுக்கிறது இல்லை, கொண்டு போய் இறைவனுக்கு கொண்டு போய் கொடுத்துட்றது. இறைவனுக்கு கொண்டு போய் கொடுத்துட்றது. நீங்களும் அதை செய்யுங்க. என் குருநாதர் இப்படி சொன்னார், பழனிசாமி என்ன சொன்னார்? ஐயா என்னுடைய குருநாதர் சொன்னதான் நான் சொல்கிறேன்னு சொல்கிறார். அவர் சொல்கிறது பழிக்கும். நான் என்னுடைய சென்னிமலையானவனையும் என் குருநாதரையும் நான் வணங்குறேன். ஒவ்வொரு இடத்துலையும் என்னுடைய குருநாதர் மணியனையாவின் பெயர் சொல்லித்தான் நான் வகுப்பு எடுக்கிறேன். நான் சொல்லாமல் எடுக்கிறது இல்லைங்க. நான் ஒவ்வொரு வகுப்புலையுமே என்னுடைய குருநாதரையும் என்னுடைய சென்னிமலை ஆண்டவனின் கருணையினாலும்னு சொல்லி என்னுடைய வகுப்புகளை நான் தொடங்குறேன். அது வெற்றி மேலே வெற்றியை, மிக பெரும் வெற்றிகளை தருது. எந்த இடத்திற்கும் உங்களுக்கு தொழில் நல்லா இல்லையா, உங்கள் 10ஆம் அதிபதி எங்கே இருக்கிறாரோ அதுக்கு அடுத்த நட்சத்திரத்தை நீங்கள் இயக்குங்க, கட்டாயம் வெற்றி பெறுவீர்கள். அதில் மாற்றமே இல்லை. கடன் தீரலையா, உங்கள் 6ஆம் அதிபதி எங்கே இருக்காருன்னு பாருங்க. அதுக்கு 2வது நட்சத்திரத்தை, அது ஒரு நட்சத்திரத்தில் உட்கார்ந்துருப்பார், அதுக்கு 2வது நட்சத்திரத்தை இயக்குங்க, அங்கே வழிபாடு பண்ணுங்க, அது சம்பந்தமான தான தர்மங்களை கொடுங்க. கட்டாயம் நீங்கள் வெற்றி பெறுவீங்க.
கல்யாணமே ஆகல. என்னதான் சார் பண்ணுறதுன்னா, பொதுவாக கல்யாணம் ஆகலைன்னு உங்களுடைய ஜாதகத்தில் இருந்ததுன்னா அது இருக்கிறது தான், அதை வந்து மாற்ற முடியாது. ஏதாவது அதுக்கு வழி இருக்கான்னு பாருங்கள். அப்போ 7ஆம் அதிபதி நின்றதற்கு 2ஆம் இடத்தை இயக்குங்கள். 100% உங்களுக்கு 2ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி எங்கே நிற்கிறாரோ அதுக்கு 2வது நட்சத்திரம், அந்த சாரத்துக்கு 2வது நட்சத்திரத்தை நீங்கள் இயக்குனீங்கன்னா, வழிபாடு பண்ணீங்கன்னா கட்டாயம் கல்யாணம். பாருங்க, இது வரைக்கும் 10,000 பொருத்தம் பார்த்துருக்கேன். 10,000 பேர் பொருத்தம் நிறைய பார்த்துருக்கேன். 10,000 பேர்த்துக்கு திருமணம் பண்ணி வச்சிருக்கிறேன். ஒன்று கூட ஃபெயிலியர் இல்லை. ஒன்று கூட சார் பெரிய உலக மகா பிரசித்தி திருமண பொருத்தங்கிறாங்க, ஃபெயிலியர். ஆனால் நமக்கு இது வரைக்கும் நான் திருமண பொருத்தம் பார்த்து இணைச்சி வச்சதில் ஒன்று கூட ஃபெயிலியர்னா, இப்போ நான் உலகம் பூரா போகுதில்ல, என்னை கேள்வி மாட்டானா இல்லையா? உலகம் பூரா போது கீழே போடுவான்ல, சார் இப்படி எனக்கு திருமண பொருத்தம் பார்த்தார் அது ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லுவான்ல. ஏதாவது ஒன்று சொல்லுங்க, ஓப்பன் சேலஞ்ச். அப்போ திருமண பொருத்தங்கிற ஒரு அற்புதமான விஷயத்தை நண்பர்களே, எப்போதுமே உங்களுக்கு 7ஆம் அதிபதி கெட்டு போச்சு, 2ஆம் அதிபதி கெட்டு போச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கு நீங்கள் நினைக்கிற மாதிரி அஜித் மாதிரி கணவர் வேணும் அப்படின்னா கிடைக்காதுன்னு அர்த்தம். கிடைச்சதுன்னா நிற்காதுன்னு அர்த்தம். நீங்கள் அஜித் மாதிரி கேட்டீங்கன்னா உங்களுக்கு ராமராஜ மாதிரி கிடைக்கும்னு அர்த்தம். புரிஞ்சுதுங்களா? இல்லைன்னா செந்தில் மாதிரி கிடைக்கும்னு அர்த்தம். எவர் ஒருவர் இதை புரிந்து கொண்டு நீங்கள் ஜோதிடத்தில் திருமண பொருத்தம் பார்க்க வரவங்கக்கிட்ட 7ஆம் இடம் சுபமாக இருக்குது, நல்லா இருக்குது, நல்லா சிறப்பாக இருக்குது, 7ஆம் அதிபதி போய் நல்லா இருக்காருன்னா அவருக்கு அழகான கணவன் 7-4 சேர்ந்துருந்து அது நல்லா இருக்குது, 7ஆம் இடத்துக்கு சுக்கிரனோட தொடர்பு நல்லா இருக்குது, அப்படிலாம் இருந்தால் நல்ல அழகான கணவன் கிடைப்பான்னு சொல்லலாம். 7ஆம் அதிபதி கெட்டு போனால் தானே நம்மகிட்ட வருவாங்க. 7ஆம் அதிபதி நல்லா இருந்தால் அவங்களே கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவாங்களா மாட்டாங்களா? நம்மகிட்ட எதுக்கு வராங்க? இப்போ 7ஆம் அதிபதி கெட்டவங்ககிட்ட போய் நீங்கள் கேளுங்க, அந்த பொண்ணு சொல்லும், அந்த மாப்பிள்ளை சொல்லுவார், எனக்கு வந்துங்க சமந்தா மாதிரி இருக்கணுங்க, கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தால் பரவாயில்லைங்க. அது என்ன முன்ன பின்ன? அது கொஞ்சம் கம்மியாக, கொஞ்சம் ஹைட்டு நான் கூடங்க, சமந்தா கொஞ்சம் குட்டங்க, இன்னும் கொஞ்சம் ஹைட்டான சமந்தாவாக வேணுங்க அப்படின்னா எங்கெங்கே போகிறது? எனக்கு ஐஸ்வர்யா ராய் மாதிரி வேணுங்க, எங்கெங்கே போகிறது? இருக்கிறது ஒன்றுதான், நமக்கு எங்கேயும் போகிறது? அதுக்கு நான் வந்தோடனே முதல்ல வந்தோன்னே சொல்கிறது, 7ல் சனியோ 7ல் கேதுவோ 7ஆம் அதிபதி கெட்டு போனாவோ நீ நினைக்கிற மணமகள் உனக்கு கிடைக்க மாட்டா, கிடைச்சா நிலைக்க மாட்டா. கிடைச்சா நிலைக்க மாட்டான். 7ஆம் அதிபதி அப்படி லக்னத்தில் வந்து உட்கார்ந்துருக்குது, சுக்கிரன் அப்படி அருமையாக இருக்கிறார். அப்போ மனைவி எப்படி இருக்கான்? சம்முன்னு இருக்கான். இப்போ என்னை பார்த்தா வந்து மனைவி தேடி வர மாதிரி இருக்குதா? என்ன சிரிக்கிறீங்க? எப்படி வரும்? என்னை பார்த்தா அப்படி தோணுதா? ஏங்க என்னை பார்த்தா மனைவி தேடி வர மாதிரி இருக்கா? திறமை இப்போ இருக்குது. இப்போ நீங்கள் இப்போ இருக்கிற திறமையும் சொல்லப்படாது. என்னுடைய 25வது வயசு 26வது வயசு நீங்கள் பார்க்கணும். அப்போது என்னை பார்த்து அப்போ இப்படி தானே கருப்பாக தானே இருந்திருப்பேன், இப்படி தானே இருந்திருப்பேன். அப்போ எனக்கு வந்து மனைவி தேடி வருமானம் வராது தானே. ஆனால் என்னை தொழாவிட்டு மனைவி வந்து பெண் வீட்டுக்காரர் தொழாவி கொண்டு வந்து ஒரு மகாலட்சுமி கொடுத்துட்டு போயிட்டார். அழகுல அழகு மகாலட்சுமியாகவே வந்து மாச்சு. ஏன்னா 7ஆம் அதிபதி எனக்கு லக்னத்தில் இருக்கு. லக் அப்படின்னாலே லக்னம் என்ன அதிர்ஷ்டம், லக்னத்தில் எனக்கு இருக்குது. லக்னா அப்படின்னா சமஸ்கிருத சொல் லக்குன்னா அதிர்ஷ்டம்னு சொல்லுங்க. அப்போ எனக்கு லக்னத்தில் இருக்குது, அது கடக வீடாகவும் இருக்குது, எனக்கு அதிர்ஷ்டமாக வருது. அப்போ உங்களுக்கு வராதா? நான் ₹1 கூட செலவு பண்ணதில்லை, நல்லா பார்த்துக்குங்க. எந்த புரோக்கருக்கும் பணம் கொடுத்ததில்லை. என்னை விசாரிச்சுக்கிட்டு அவங்க பொண்ணு வீட்டுக்காரங்க வந்து திருமணம் பண்ணி கொடுத்தாங்க. எல்லாரும் அதில் கூட சொன்னாங்க, இவர் லவ் மேரேஜ் பண்ணிட்டாரு, இவரே செலவு பண்ணிக்கிட்டாருன்னா ஒன்றுமே பண்ணல. ஸோ எல்லாருக்குமே ஜாதக பிரகாரம் தாங்க அமையும்.
7ஆம் அதிபதி கெட்டு போனவனை பிடிச்சிக்கிட்டு நீங்கள் வந்து எக்காரணம் கொண்டு சரியான மணமகனை அமைக்கவே முடியாது. சரியான என்ன ஜோதிடர் சொல்லணும்னா இந்த மாதிரி தாம்மா இருக்கும், கம்மியாக தான் இருக்கும், அதனால் பார்க்காதீங்க, கொஞ்சம் கருப்பாக இருக்கலாம், அல்லது கொஞ்சம் பல்லு தூக்குன மாதிரி இருக்கலாம், இல்லை சொட்டையாக இருக்கலாம். சார் சொட்டையாக இருக்காருன்னு வச்சுக்கோங்க, ஒருத்தர் அவருக்கு ஒரு 30 வயசு ஆகுது. இப்போ நீங்கள் உங்கள் பொண்ணுக்கு ஒரு 26 வயசு 27 வயசு இருக்குன்னு வச்சுக்கோங்க பொதுவாக. இப்போ உங்களுடைய பெண் ஜாதகத்தில் 7ஆம் இடத்துல சூரியன் கேது இருக்குன்னு வச்சுக்கோங்க. வரக்கூடிய ஜாதகர் இப்போ பாருங்கள், துலா லக்னம் 7ஆம் இடத்துல சூரியன் கேது இருக்குது. இப்போ இங்கே என்னென்னா பாதகாதிபதி போய் 7 இருக்கார், கேதுவும் இருக்கார். இவருக்கு பரிகாரம்லாம் ஒன்றும் கிடையாது, நீங்கள் அங்கே போ இங்கே போன்னு சொல்ல வேண்டியதெல்லாம் இல்லை. வரக்கூடிய கணவர் ரொம்ப சிறப்பாக பாருங்கள், நம்ம ராஜேந்திர ஐயா மாதிரி இருப்பார். முடி பிரச்சனையோடு இருப்பார். இதை ஏற்றுக்கிட்டீங்கன்னா உனக்கு என்னது லைஃப் லாங் சூப்பர் அப்படின்லாம். இப்போ பாருங்கள் 2 விஷயம் அதில் இருக்குது. ஒன்று ஜாதகத்தில் இதை சொல்லுது, இன்னொன்று லாஜிக்கலி நீங்கள் திங்க் பண்ணணும். இப்போ சொட்டையுடைய மாப்பிள்ளை நம்மளை 30 வயசு ஆச்சு, யாருப்பா கல்யாணம் பண்ணிக்கு போகிறா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவனுக்கு ஒரு பெண்ணு கிடச்சிதுன்னா அவன் அதை விட்டு போவானா? இப்போ நம்ம பழனிசாமி ஐயா பொண்டாட்டின்னு வச்சுங்க, 2 உதை இப்படி அடித்தா கூட அட பரவாயில்லம்மா அப்படிமானா மாட்டானா? இவன் போனால் இன்னொரு கல்யாணம் நடக்காது. ஏன்னா ஒரு கல்யாணத்துக்கு இங்கே சொட்டையாகி போச்சு, இன்னொன்று தேட முடியுமா? நண்பர்களே புரிஞ்சுக்கோங்க, ஜோதிடம் ரொம்ப ரொம்ப எளிமை, ஜோதிடம் மகா எளிமை, மகா அற்புதம். தேட முடியுமா? அப்போ லாஜிக்காவும் கரெக்டாக இருக்குது, ஜோதிடமாகவும் கரெக்டாக இருக்குது. 2 விஷயமே கரெக்டாகிற ஒரு தருணத்தில் ஒரு ஜோடியை சேர்த்து வச்சா அந்த ஜோடி 100 வருஷம் வாழுமா வாழாதான்? இவ்வளோதான் நண்பர்களே லாஜிக். நான் 10,000 திருமணம் பண்ணி வச்சதுக்கு லாஜிக் இதுதான். இது வரைக்கும் அது இது வந்து மனசார இப்படித்தான் அடிச்சு உடச்சி சொல்லி போடுவேன். நீ வெளியே எப்படி வேணாலும் இருமா, இப்படி தான் நடக்கும். அதே மாதிரி சொல்லுவேன், படிக்காதவன் தான் கணவனாக வருவான். உனக்கு சார் நான் 2 டிகிரி முடிச்சிருக்கேன் சார், அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஜாதக ரீதியில் 7ஆம் அதிபதின்றதுக்கு 4 கெட்டு போகுது. படிக்காதவன் வருவான், இல்லை ஒழுக்கம் கெட்டவன் வருவான். எது வேணும்? 7ஆம் அதிபதி நின்றதற்கு 4ஆம் இடம் கெட்டு போச்சு. ஒன்று படிக்காதவன், இல்லைன்னா ஒழுக்கம் கெட்டவன். எதுமா வேணும்? சார் படிக்காதவனே போகுது சார், டிக் போ, அவ்வளோதான் படித்தவன். அவன் எப்படி இருப்பான்? என் பொண்டாட்டி படிச்சு வைப்பா, எங்கே போனாலும் ஒரு பெருமை உனக்கு, பெரிய பீத்தல். பொண்டாட்டி எம்ஏப்பா, அவன் பொண்டாட்டி எம்காம் பிஎட்டுப்பா. அதுவே இவனுக்கு என்ன ஆயிரும்? பொண்டாட்டி கொஞ்சம் அழகே கம்மியாக இருந்தாலும், பொண்டாட்டி கொஞ்சம் 2 அனுசரணையாக போலினாலும் அவங்க அம்மாட்ட சொல்லுவான், ஏமா அவள் படிச்சு அப்படிதாம்மா இருப்பா, நீ சமமா அப்படிப்பா. புரிஞ்சுதா உங்களுக்கு? அப்போ திருமண பொருத்தம் எங்கே இருக்குது? நம்மளுடைய லாஜிக்கில் இருக்குது. நம்ம ஜோதிடம் தெரியணும், ஜோதிடம் தெரியாமல் எதுவும் பண்ண முடியாது. 7ஆம் இடத்தை பார்க்கணும், 7ஆம் அதிபதியை பார்க்கணும். ஒரு ஜாதகத்துக்கு 2மே கெட்டு போச்சுங்க. ஒரு சீரியஸான ஒரு மேட்ரு பண்ணுறேன். ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு முடிவு எடுக்கிறேன். 2 பேர்த்துக்குமே 2-7 கெட்டு போச்சு. 2 பேர்த்துக்குமே 2-7 கெட்டு போச்சு. பட் இவங்க வந்து ஒரு விருப்பம், அதாவது காதல் இல்லை சார், எனக்கு அந்த பையனை பிடிக்குது அப்படின்னு இந்த பெண் சொல்லுது. காதல் இல்லை, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அப்போ கொண்டு வந்து கொடுக்குறாங்க. நான் சொன்னேன், இந்த பெண்ணுக்கு இந்த பையனை நான் சொல்லுகிறேன், நான் 6 மாதம் கழித்து குறிப்பேன், 10 மாதம் கழித்து குறிப்பேன், நான் சொல்லுகிற முகூர்த்தத்தில் நீங்கள் திருமணம் செய்தால் இவர்கள் பிரிய மாட்டார்கள் அப்படின்னு கேரண்டி அப்படின்ட்டு. திருமணம் 8 மாதம் கழித்து குறித்து கொடுத்தேன். 8 மாதம் கழித்து குறித்து கொடுத்த முகூர்த்தம். அதே முகூர்த்தத்தில் கல்யாணம் செஞ்சாங்க. இன்று 14 வருடங்கள் ஆயிடுச்சு. 2 குழந்தைங்களோட வெளிநாட்டில் சூப்பராக வரும்.
இந்த ஜாதகத்தை பார்த்த இன்னைக்கு வரைக்கும் பார்த்த பிரபல ஜோதிடர்கள் எல்லாருமே முதல்ல ஆண் ஜாதகத்தை கொடுத்தா உனக்கு கல்யாண பிரச்சனைன்றான், முதல்ல பெண் ஜாதகத்தை கொடுத்தா உனக்கு கல்யாண பிரச்சனையுமா, 2 ஜாதகம் கொடுத்தா பொருத்தமே இல்லைன்றான். இப்படி பொருத்தமே இல்லாத ஜாதகத்தை கூட உங்களுடைய வலிமையினால், நீங்கள் குறிக்கின்ற முகூர்த்த நேரத்தினால் அதை சரிப்படுத்த முடியும். அப்படின்னா முகூர்த்தம் குறிப்பது எப்படி என்பதனை நீங்க எல்லாம் உடனே பஞ்சாங்கத்தை பார்க்கறது. நான் கேட்குறேன், பஞ்சாங்கம் பார்க்குறீங்கள, எல்லா கல்யாணம் நல்லா இருக்கணும்ல, ஏன் நல்லா இல்லை? முகூர்த்த நேரத்தில் முகூர்த்த லக்கணமும் லக்னாதிபதியும் அதற்கு 7ஆம் அதிபதியும் சேர்ந்திராமல் மைனஸாக இருந்துவிட்டால் நீங்கள் திருமணம் பண்ணி பிரயோஜனம் இல்லை. உங்கள் 2 பேர் ஜாதகத்துலேயுமே அந்த லக்னாதிபதி 7ஆம் அதிபதி 6-8 இருந்து திருமணம் நடந்து முகூர்த்தத்தன்னைக்கு அப்படி இருந்ததுன்னா, 7ஆம் இடமோ லக்னமோ திதிசூனியமாக இருந்ததுன்னா, 7ஆம் அதிபதி அஸ்தமனம் பாதகம் திதிசூனியத்தில் இருந்தாருன்னா, ராகு கேதுகளோட நெருங்கிய டிகிரியில் இருந்தால் முகூர்த்த லக்னத்துக்கு இருந்தாவே உங்கள் கல்யாணம் அவுட்டு. இப்படி இருந்தும் நல்லா இருக்குன்னா ஜாதகம் வலிமையாக இருக்கும். இப்படி முகூர்த்தத்தில் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. நான் முகூர்த்தம்னு வகுப்பு எடுத்தேன், கிட்டத்தட்ட 3000 பேர் வாங்கியிருக்கிறான். முகூர்த்தத்தை நிரூபித்து காமிச்சு. முகூர்த்தம்னா இப்படி தான் நண்பர்களே. ஒரு மாத்திரை சாப்பிட்றீங்க, ஒரு நோய் வந்துருச்சு, ஒரு மாத்திரை சாப்பிட்றீங்க, அது 100% க்யூர் ஆகணும்னு கேட்குறீங்க. ஒரு புற்றுநோய் வருது, புற்றுநோய்க்கு தானே பிரச்சனை. இப்போ இதுக்கு மாத்திரை எடுத்தா அவன் வேறு வழி கிடையாது. அது சாப்பிட்றதுக்கு ஒரு நேரம் இருக்கு. அது மருந்து முதல்ல எடுக்கிறான், புற்றுநோய் மாத்திரையை வாங்கிட்டு கொடுக்குறான். சார் புற்றுநோய் மாத்திரை சாப்பிடணும், என்ன சார் பண்ணுறது? இந்த நேரத்தில் சாப்பிடு, சீக்கிரமாக ரெக்டிஃபிகேஷன் ஆயிடுவேன். 100% ரெக்டிஃபிகேஷன் ஆகும்னு அடித்து சொன்னால் கரெக்டாக அந்த நேரத்தில் நான் சொல்கிற முகூர்த்த நேரத்தில் சாப்பிட்டா நிச்சயமாக அவர் குணமாவார். எடுக்கிறத நான் சொல்கிறேன், எப்போ எடுக்கிறது இல்லை, எப்போ எடுக்கிறத நான் சொல்ல. இது சக்கரை வியாதிக்கு நம்ம பொருந்துமான்னு கேட்டால் அது நம்ம சொல்ல முடியாது. ஆனால் இந்த மாதிரி கிரிட்டிக்கலான சில விஷயங்களுக்கு இந்த ஜாதகம் சப்போர்ட் பண்ணுது. எதிரிகிட்ட பேசி முடிக்க போகிறான் ஒரு காரியத்தை, எந்த நேரத்தில் முகூர்த்தம் குறித்து கொடுத்தா அந்த காரியம் அவனுக்கு முடியும் அப்படிங்கிறத சொல்ல முடியும். இப்போ பாருங்கள், தேர்தல் சமயம், தேர்தலில் கேண்டிடேட் போய் ஒரு நாளில் போய் வேட்புமனு தாக்கல் பண்ணுவாங்க. இந்த டைமில் கொடுங்க, கட்டாயம் நீங்கள் ஜெயிப்பீங்க. எதிரி ஜாதகமே தேவையில்லை, எதிரி ஜாதகமே தேவையில்லைங்க. நாமினேஷன் தாக்கல் பண்ணுற டைம் நாம் வச்சு கொடுத்துட்டோம்னா கட்டாயம் அவர் ஜெயிப்பார். கட்டாயம் 100க்கு 100 ஜெயிப்பார். இதற்கு முன் தேர்தலில் நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம், ஜெயிச்சு கொடுத்துருக்குறோம். அந்த மாதிரி ஒரு அமைப்பு. எனவே ஜோதிடத்தில் முடியாதது என்பது என்ன தெரியுமா? முயலாதது தான். யாருனே தெரியாதவருக்கும் யாருனே ஒன்றுமே புரியாதவங்களுக்கும் நாம் அடித்து சொல்கிறோம், பலன் இப்படித்தான் இதுதான் அப்படின்னு சொல்கிறோம். அவர் ஆமா ஆமா ஆமாங்கிறார். கட்டாயம் எழுப்பலாம். வீடு எழுப்புறதுக்கு பாருங்க, ஒரு வீடு நின்னே கிடக்குது, ஒரு வீடு நின்று திரும்ப ஒரு நேரம் வேணும். இப்போ பாருங்க, நிறைய பெண்கள் என்ன பண்ணியிருப்பாங்க, தாலியை கழட்டி கொண்டு போய் கோயிலில் போட்டிருப்பாங்க. போட்டிங்களா? போட்டவங்க இருப்பாங்க. போட்டவங்களுக்கு அடுத்து எப்போ அந்த தாலியை கட்டணும்னு இருக்குது, மறுதாலி கட்டுறாங்க பார்த்தீங்களா, அது எப்போ கட்டணும்னு இருக்குது. சும்மா பொத்தாம் போது பாருங்க, திருப்பதியில் போய் தாலியை கழட்டி போட்டு அந்த சாமிக்கு முன்னாடி கட்டிட்டு வராங்க. கட்டிட்டு 6 மாதத்தில் அவுட்டு. என்ன பிரயோஜனம்? திருப்பதி சாமி மேலே குற்றமா? அது இல்லை, நீ கட்டின நேரம் அங்கே சரியில்லை. அப்போ மறுதாலி கட்டணும் அப்படின்னா அதுக்கு நேரம் இருக்குது, அதுக்கு ஒரு லக்கணம் இருக்குது, அதுக்கு ஒரு முகூர்த்த டைம் இருக்குது. அது பிரகாரம் நீ குறித்து கட்டினா
உன்னுடைய மன வாழ்க்கை இன்னும் நீடிச்சு நிலைச்சு சதாபிஷேகம் பீமரத சாந்தி வரைக்கும் போகும். நீங்க சொன்ன வேலையை நான் செஞ்சிருக்கேன். 18 வருஷத்துக்கு அப்புறம் 4 நட்சத்திர சரியில கட்டின நேரம் நல்லான்ட்டு அவுத்து எல்லாத்தையும் விட்டுட்டு புதுசா வாங்கி திருச்சுமத்தில் வந்து மறுபடியும் கட்டிட்டு போனேன். அதாங்க, அதுக்கு ஒரு நேரம் இருக்கு. சாமி முன்னாடியே நீங்க கட்டினாலும் அதுக்கு ஒரு நேரம் இருக்குது, அதுக்கு ஒரு காலம் இருக்குது. அதை நீங்க ஜோதிடர்கள் நண்பர்களே, உங்களுக்கு இந்த முகூர்த்தம் குறிக்கிறதுல ஏதாவது சந்தேகம் இருந்தால் நம்ம வகுப்பு இருக்கு, வாங்கி நீங்க பயன்பெற்றுக்கலாம். அதே மாதிரி திருமண பொருத்தம் பார்க்கறது, திருமண பொருத்தத்தில் அது இல்லை இது இல்லைங்க எல்லாம் இருக்கு. திருமண பொருத்தம் பார்க்கறதுனா எப்படி? திருமண பொருத்தத்தில் ஒரே 2 விதி இல்லை, வெறும் 2 விதி. சரியா இருந்தால் திருமண பொருத்தம் பண்ணிடலாம். சார் 10,000 ஜாதகம் பண்ணியிருக்கேன் சார். எத்தனை விதியில்? 2 விதி. உறுதியான 2 விதியை நான் சொன்னேன்னா அதை சொன்ன போது நீங்கள் வந்து அதுக்கு சரியாக இருந்தால் கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். புரிஞ்சுதுங்களா? வெறும் 2 விதிகள் இருக்குது. என்ன அந்த மாதிரி அமைப்பு, அது எல்லாத்தையும் என்னுடைய திருமண பொருத்த வகுப்பில் சொல்லியிருக்கேன், வேணுன்னா வாங்கிக்கோங்க. எல்லாமே மக்களுக்கு வந்து இலவசமாக நம்ம கொடுக்கணும்னு நினைக்கணும். அது நினைக்கக்கூடிய காலம் நாம் செட்டில் ஆகும். அதுக்கப்புறம் அது என்ன பண்ணணும், கம்ப்ளீட்டாக நம்ம வாழ்நாள்லேயே ஒரு ட்ரஸ்ட்டு ஃபார்ம் பண்ணி இலவசமாக ஜோதிடத்தை கொடுத்துட்டு போயிடணும். என்னுடைய வாழ்க்கையில் நிறைய பேர் நினைக்கிறாங்க, நிறைய விஷயங்களை இலவச வகுப்பாகவே எடுத்துகிட்டு இருக்கேன், இலவச ஜோதிட வகுப்பாகவே எடுத்துகிட்டு இருக்கேன். நீங்கள் ஈரோடு கோபையான்னு போட்டு பார்த்தீங்கன்னா ஜோதிட சித்தன்னு சேனல் வரும், அதில் இலவச வகுப்பும் இருக்குது, அதே சமயம் கட்டண வகுப்பும் வரும். என்னோடய வகுப்பில் சேர்ந்து பயன் பண்ணணும், என்னுடைய குழுவில் சேர்ந்து பயணம் பண்ணால் ஜோதிட சித்தன் அப்படின்னு போட்டிங்கன்னா அதில் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்களே, இது வரைக்கும் நீங்கள் பொறுமையாக மணி பார்த்தீங்கன்னா 2க்கு மேலே ஆக போகுது. 2 மணி நேரமும் இவ்வளோ தூரம் நீங்கள் ஒருவரும் அசையாமல் இருந்து கேட்டுக்கிட்டது அளவுக்கு இந்த பாடம் இருந்ததுன்னா எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். சென்னிமலை ஆண்டவருக்கு என் குருநாதரை வணங்கிக்கிறேன். இந்த வாய்ப்பை உருவாக்கி கொடுத்த வேலு சிவா ஐயா வாழ்வாங்கு வாழவும், பழனிசாமி ஐயா நல்லா இருக்கவும் என் மனமார்ந்த ஆசீர்வாதங்கள். நன்றி நண்பர்களே. உங்களுக்கெல்லாம் சாப்பாடு டைம் ஆச்சு. நன்றி ஐயா. ஒரு சின்ன தகவல் ஐயாவுக்கு முன்னாடி நான் சொல்கிறேன்.